ஹே ஹலோ கைஸ். முதலில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு எனது நன்றிகள். எழுத்தாளர் பிரியதர்ஷினி அவர்களின் மீட்டெடுப்பாயோ காரியையே நாவலை தான் இன்னைக்கு நாம கேட்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிரியதர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ஆன்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. கதையின் குரலாக நான் ஆர்ஜே பாவ்னி. இப்போ வாங்க கதைக்குள்ள போலாமா? எழுத்தாளர் பிரியதர்ஷினி அவர்களின் மீட்டெடுப்பாயோ காரிகையே அத்தியாயம் 1. இன்றைய முக்கிய செய்திகள். பிரபல ஜேடிஆர் மருத்துவமனை டீன் டாக்டர் நந்தினி ஆர்கன் திருட்டு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் பொது அறுவை சிகிச்சை நிபுணர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை அந்த மருத்துவமனையில் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளின் ஆர்கன்கள் திருடப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. அதனால் இந்த பகுதியில் பரபரப்பு சூழ்ந்துள்ளது. 2 நாட்களுக்கு முன், அம்மா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன், நைட்டு வர லேட் ஆகும், எனக்கு வெயிட் பண்ணாம சீக்கிரம் தூங்குங்க என்று விட்டு நந்தினி வீட்டை விட்டு கிளம்ப எத்தனிக்க அந்நேரம் சரியாக உள்ளே நுழைந்தான் அவன். சக்திவேல் IPS 6 அடியில் காவல் அதிகாரிகளுக்கே உரிய மிடுக்குடன் கம்பீர நடையுடன் மேலும் 2 காவல் அதிகாரிகளோடு உள்ளே நுழைந்தவனை கண்கள் சுருங்க பார்த்தாள் அவள். மெல்லிய உடல்வாகு, மிடுக்கான நடை, நேர்கொண்ட தீர்க்கமான பார்வை, நேர்த்தியான உடை என இருந்த அவள் நந்தினி. கையில் மருத்துவருக்கான வெள்ளை கோட் வைத்திருந்தாள். நொடியில் அவளின் பின்பத்தை தனக்குள் கிரகித்துக் கொண்டன அவனின் விழிகள். அவனது கூர் விழிகள் வெளிப்படுத்துவது ரசனை பார்வை அல்ல, அது இரையை வேட்டையாடும் ராட்சச பார்வை. அவளிடம் வெளிப்பட்ட நேர்கொண்ட பார்வைதனில், அதில் வெளிப்பட்ட நேர்மைதனில் அவனின் விழிகளிலும் சிறு மென்மை வந்து போனதோ. மிஸ் நந்தினி, ஐ எம் சக்திவேல் IPS. ஆர்கன் தெஃப்ட் கேஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இது உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கான அரெஸ்ட் வாரண்ட். அவன் குரல் தான் உயர் டெசிபலில் ஒலித்தது அவ்விடத்தில். இதனை கேட்ட நந்தினியின் தாய் காமாட்சி, ஐயோ தம்பி, என் பொண்ணு அப்படி எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டா என பதற, நந்தினியோ உள்ளே பதற்றம் இருந்தாலும் வெளியை காட்டிக்கொள்ளாமல் அவனை சாதாரணமாகவே பார்க்க அவளின் நிதானத்தை மனதில் மெச்சிதான் கொண்டானோ அவனும். IPS சக்திவேலை பார்த்தால் அவனின் டிபார்ட்மெண்டில் இருப்பவர்களே சில நேரம் பயப்படுவார்கள். எதிரே இருப்பவனின் பார்வையை, உடல் மொழியை வைத்தே அவர்களின் தவறை கண்டுபிடித்து விடுவான். அப்படிப்பட்டவன் முன்னே நின்று மிரட்டும் துணியில் பேசும்போது அவளிடத்தில் இருக்கும் அமைதி, நிதானம் அவனையும் யோசனையாக அவளை பார்க்க வைத்தது. இப்போ விசாரணைக்காக தான் உங்களை அழைச்சிட்டு போறோம். உங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்கு. அதை பத்தின உங்க தரப்பை சொல்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு வழங்கப்படும். ஆனா அதை சொல்றதுக்கு நீங்க எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்துதான் ஆகணும். சற்று குரல் தனிந்திருப்பதாக தோன்றினாலும் ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தமாக வந்தது அவனிடமிருந்து. தனிந்து பேசுபவன் இல்லை அவன். இருப்பினும் அவன் மனம் அவள் தவறு செய்திருக்க மாட்டாள் என்றுதான் கூறியது. ஒருவேளை அவளின் நேர்கொண்ட பார்வையில் அவனால் கள்ளத்தனம் அறிய முடியவில்லையோ என்னவோ. மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா, இதுல வேற ஏதோ இருக்கு, நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன், நான் பத்திரமா திரும்ப வருவேன் என்று கூறிவிட்டு அவன் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்ட அவள் செல்ல போலீஸ் ஜீப்பினுள் ஏற்றப்பட்டாள். எவ்வளவு தைரியமான பெண்ணாக இருந்தாலும் ஒரு நிமிடம் அவளது கண்களும் கலங்கிதான் போனது. அதை அவனும் கவனிக்கவே செய்தான். ஜெயிலில் விசாரணை அறையில், மிஸ் நந்தினி, இதுவரைக்கும் உங்க ஹாஸ்பிட்டல்ல 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளோட ஆர்கன்கள் திருடப்பட்டிருக்கு. அதுல நிறைய கேசஸ்ல அவங்களுக்கு இல்லாத பிரச்சனைய சொல்லி நம்ப வைக்கப்பட்டு ஆபரேஷன் செஞ்சு திருடப்பட்டிருக்கு. சில கேசஸ்ல காப்பாற்றக்கூடிய நிலையில உள்ள பேஷண்ட்ஸ் கூட ஆர்கன்ஸ்க்காக கொல்லப்பட்டிருக்காங்க. எல்லா ஆதாரமும் உங்களை தான் கை காட்டுது. இதை பத்தி நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க என மிரட்டும் துணியில் அவன் கேட்க, அவளோ, நீங்க சொல்ற விஷயம் எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு, என்னோட ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை என கூற, மற்றொரு அதிகாரியான நிலவனோ, இப்படியெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா, நாம நம்ம ட்ரீட்மெண்ட்டை காட்டினாதான் சொல்லுவா என மரியாதை இல்லாமல் பேச, அவளின் கண்களில் கோபமும் இப்படி ஒரு நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறோமே என்ற தன்னிறக்கமும் ஆற்றாமையும் வெளிப்பட்டது. நிலவன் பேசியது சற்றே அதிகம் என சக்திவேலுக்கும் தோன்றியதோ என்னவோ. அடுத்த நிமிடம் சக்திவேலின் நிலவன் என்ற கர்ஜனையில் நிலவன் அமைதியானான். மிஸ் நந்தினி, நீங்க தான் அந்த ஹாஸ்பிட்டலோட டீன். அப்படி இருக்கும்போது நீங்க பொறுப்பில்லாம பதில் சொன்னா எங்களால ஒன்னும் பண்ண முடியாது. இந்த கேஸ்ல IG கிட்ட இருந்து எங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு. நாங்க நினைச்சா இப்போ இருக்கிற ஆதாரங்களை வச்சு நீங்க தான் குற்றவாளின்னு கேஸை க்ளோஸ் பண்ண முடியும். இது வரைக்கும் இந்த கேஸ் பத்தி மீடியாவுக்கு போகல. போனா உங்க நிலைமை என்னாகணும்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் யோசிச்சு பதில் சொல்லுங்க என கூறும்போதே சக்திவேலின் போன் அடித்தது. ஹலோ,
திஸ் இஸ் சக்திவேல். அவன் பேச ஆரம்பிக்க மற்றொரு புறம் என்ன கூறப்பட்டதோ. ஹோ ஷிட், நான் உடனே வரேன் என்றதோடு காலை கட் செய்திருந்தான். என்னாச்சு சக்தி என்ற நிலவனின் குரலுக்கு, மிஸ் நந்தினியோட அரெஸ்ட் அண்ட் ஆர்கன் தெஃப்ட் விஷயம் மீடியாவுக்கு போயிடுச்சு. இப்போ இதுதான் சென்சேஷனல் நியூஸ். கமிஷனர் உடனே அங்கே நம்மளை வர சொல்றாரு. இந்த கேஸ் பற்றி பேசதான் கூப்பிட்டுருக்காரு. நாம உடனே போகணும். ப்ரெஸ் மீட்டும் அட்டன் பண்ணணும். இவங்களை உடனே ரிமாண்ட் பண்ணுங்க. நான் வர வரைக்கும் இவங்களை யாரும் பார்க்கக்கூடாது என்று அங்கிருந்த கான்ஸ்டபிளிடம் கூறியவன் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றான். அவன் சென்று சில மணி நேரங்கள் கடந்திருக்க நந்தினிக்கு ஒன்றுமே புரியாமல் தான் அப்போதும் அமர்ந்திருந்தாள். அவர்கள் காட்டிய ஆதாரங்களை பார்க்கும்போது அந்த குற்றங்கள் அனைத்தும் அவள் மருத்துவமனையில்தான் நடந்திருக்கிறது என உறுதியாக தெரிகிறது. ஆனால் இதில் தான் சம்பந்தப்படவில்லையே. அதை எப்படி நிரூபிப்பது? விடை தெரியாத கேள்விகளுடன் மட்டுமே நந்தினி அவளுக்கு கொடுக்கப்பட்ட சிறை அறையில் இருக்க, அவள் அறையில் திடீரென்று பரவிய நெடியில் அவள் கண்கள் சொருகியது. தன்னை நோக்கி வந்த காலடிகளை அவள் உணர்ந்தாலும் அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. யாரோ கயிற்றால் கழுத்தை நெரிப்பது போன்று இருந்தது. மூச்சுக்காற்று தடைப்பட்டது. அவள் உயிர் அவள் உடலை விட்டு பிரிவதைப் போன்று உணர்ந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு ஏதோ ஓர் குரல் நந்தினியை எழுப்பியது. நந்தினி, நந்தினி, எழுந்திரடா. அவளால் கண்களை திறக்க முடியவில்லை. ஆனால் அக்குரலை யாரென்று அவளால் உணர முடிந்தது. அது அவள் தாயின் குரல். சிரமப்பட்டு கண்களை திறக்க அவள் முன் இருந்தது அவள் தாயேதான். அம்மா என்ற கேவலோடு அவள் கதறி அழ அவள் தாய்தான் பதறிப்போனார். இறந்து விட்டோம் என அவள் கருதி இருக்க அந்த எண்ணமே பயத்தையும் பீதியையும் கிளப்பியது. அப்பா இறந்தது உனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு எனக்கு தெரியுதுடா. ஆனா அதையே நினைச்சிட்டு இப்படி இருந்தா என்ன பண்றது? என்னோட தைரியமே நீதானே. நீயே உடைஞ்சு போனா நான் என்ன பண்ணுவேன்? தாயின் அரவணைப்பு ஆறுதல் அளித்தாலும் தாயின் வார்த்தைகள் அவளை குழப்பியது. இப்போது எதற்கு இவர் தந்தையின் இறப்பை பற்றி பேசுகிறார்? அது நடந்து 1 வருடம் முடிந்து விட்டதே. இவரோ இப்போது நடந்த ஒன்றை பற்றி பேசுவது போல பேசுகிறார் என அவள் எண்ணிக்கொண்டே நிமிர, அவள் கேலண்டரில் கண்ட தேதியில் இது கனவா இல்லை தன் பிரம்மையா என்ற குழப்பம்தான் மிஞ்சியது அவளுக்கு. அவள் கண்ட தேதி மே 10, 2023. அவள் கைது செய்யப்பட்ட தேதியிலிருந்து 1 வருடத்திற்கு முந்தின நாள் அது. அவள் முகத்தில் கண்ட அதிர்ச்சியிலும் அவள் அழுகையிலும் காமாட்சிதான் மேலும் பயந்து போனார். நந்தினிமா, என்னாச்சுடா என பதறிப்போய் அவர் கேட்க, அம்மா இன்னைக்கு என்ன தேதிமா என அவள் வினவ, அவரோ குழப்பத்தோடு மே 10மா என்க, அவளோ வருஷம் என மீண்டும் கேட்க, அவரோ 2023 என்றார். அவளுக்கோ பூமி காலின் கீழே நழுவுவது போல் இருந்தது. தன் அதிர்ச்சியை விட தாயின் முகத்தில் அவள் கண்ட கலக்கம் பெரிதாய்ப்பட அவரை திசை திருப்ப எண்ணி, அம்மா பசிக்குது என சிரிப்பில்லையாய் அவள் கூற, அவரோ இத்தனை நேரம் இருந்த குழப்பமும் கலக்கமும் மறந்தவராய், 5 நிமிஷம் ஏதாவது சூடா ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் என கூறிவிட்டு வெளியே போக, இப்போது நிதானமாக யோசிக்க ஆரம்பித்தாள் நந்தினி. அவள் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட நாள் மே 10, 2024. 1 வருடம் முன்னதாகி வந்துள்ளோமா? இது எப்படி சாத்தியம்? அப்படியென்றால் நாம் இறந்தது உண்மையா? அப்படியே இருந்தாலும் நாம் ஏன் இந்த தேதிக்கு வர வேண்டும்? உடலும் மனமும் யோசிக்க முடியாமல் சோர்ந்து போனது. மே 10, 2023. அவள் தந்தை இறந்ததிலிருந்து 1 மாதம் கழித்து உள்ள ஒரு நாள். அவள் டீனாக பதவியேற்ற நாளின் முந்தைய நாள். யோசிக்க யோசிக்க தலையே வெடித்துவிடும் போலிருக்க திடீரென்று அந்த அறையில் குளிர் பரவியது. இந்த அமைதியும் குளிரும் அவளை மேலும் பயமூட்டுவதாய், நந்தினி என்ற அழகிய குரல் ஒன்று அவளை தீண்ட, நந்தினிக்கோ நாவும் மேலெண்ணத்தில் ஒட்டிக்கொண்டு வர மறுத்தது. நந்தினி! மீண்டும் அதே குரல். தன் நிலை உணர்ந்தவளோ தன் தைரியம் முழுவதையும் ஒன்று திரட்டி, நீ யாரு என திணறியபடி கேட்க, நான் யார் என்பதை விட இப்போது நீ யார் என்பதை உணர்ந்து கொள்வதே உனக்கு முக்கியம். நான் கூறுவதை நன்றாக மனதில் நிறுத்திக்கொள். மரணத்தை மறுவாய்ப்பாக பெற்றவள் நீ. ஆனால் அது வரமாவதும் சாபமாவதும் உன் கையில் என அந்த குரல் சொல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் வேணும். என கொலை பண்ணது யாரு என கேட்க, உன் கேள்விக்கான பதிலை தேட வேண்டியது நீதான். இதில் உன் உயிர் மட்டுமல்ல, பல அப்பாவி உயிர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. உனக்கு இன்னும் 1 வருட காலம் இருக்கிறது. அதற்குள் அனைத்தையும் சரி செய்யாவிட்டால் நடந்தது அனைத்தும் மீண்டும் நடைபெறும். நம்பிக்கை, அதுவே உன் வரமும் சாபமும் என்ற குரல் மாயமானது. இன்னுமே நடந்ததை நம்ப முடியாத அதிர்ச்சியில் அவள்
மரணமும் ஜனனமும் மறுவாய்ப்பாகி போனதில் மாறுமோ மங்கையவளின் விதி? வெற்றி பெறுவாளோ வேல்விழியால்? வினை தீர்ப்பாளோ தன் மதியால்? நந்தினி தன்னை கொலை செய்தவர்களை கண்டுபிடிப்பாளா? ஆர்கன் திருட்டு பழி இவள் மேல் போடப்பட்டது எப்படி? தனக்கு எதிரான சதிகளை முறியடிப்பாளா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். அத்தியாயம் 2. நந்தினி இன்னும் நடந்ததை நம்ப முடியாத குழப்பத்தில் இருக்க அவளுடைய தாயார் உணவு தட்டுடன் உள்ளே நுழைந்தார். நந்துமா, கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையிலேயே சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல. நாளைக்கு 8 மணிக்கெல்லாம் நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும், தம்பி சொல்லியிருக்கு என அவர் சொல்ல, நந்தினி குழப்பத்தோடு, என்னம்மா சொல்றீங்க என கேட்க, அவரோ அவளது குழப்பத்தின் அர்த்தம் புரிந்தவராய், நந்துமா, எனக்கு புரியுது, உனக்கு அதிகாரத்துலலாம் விருப்பம் இல்லைன்னு. நீ ஒன்றும் பண்ண வேணாம், போய் பொறுப்பை மட்டும் ஏத்துக்கோ, மற்றதெல்லாம் சித்தப்பா பார்த்துப்பாரு என அவளை சம்மதிக்க வைக்கும் நோக்கத்தோடு பேசிக்கொண்டே இருக்க, அவளுக்கோ முந்தைய வாழ்க்கையில் தன் இறப்பிற்கும் ஆர்கன் திருட்டு கொலை வழக்கிற்கும் தன் சித்தப்பாவிற்கும் ஏதும் சம்பந்தம் இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்தது. ஏனெனில் நந்தினியின் முந்தைய வாழ்க்கையில் நந்தினி பேருக்கு மட்டும்தான் டீன் பொறுப்பில் இருந்தாள். மற்றபடி அனைத்து பொறுப்புகளும் அவள் சித்தப்பாவிடம்தான் இருந்தது. அவள் வேண்டாம் என கூறியும், நீதான் இந்த பொறுப்புல இருக்க வேணும் என வற்புறுத்தியது அவள் சித்தப்பா கிருஷ்ணன் தான். ஒருவேளை அந்த ஆர்கன் திருட்டு கொலைகளை அவர்தான் செய்திருப்பாரோ? போலீசில் தான் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக என்னை ஹாஸ்பிட்டல் டீனாக பொறுப்பேற்க வைத்திருப்பாரோ என்ற சந்தேகம் இப்போது தோன்றியது. ஏனெனில் அவரும் ஒரு மருத்துவரே, பொது அறுவை சிகிச்சை நிபுணரும் கூட. மீண்டும் காமாட்சியே அவள் சிந்தனையை கலைத்தார். என்னடா நான் பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க என கேட்க, அவளோ, ஒன்றும் இல்லம்மா, நான் கண்டிப்பா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போறேன் என கூறிவிட்டு சாப்பிடலானாள். மனதின் குழப்பத்தினாலோ என்னவோ உணவை உண்ண முடியாமல் போக தன் தாய்க்காக குறித்துவிட்டு அவரை ரூம் விட்டு அனுப்பியவள் தான் செய்ய வேண்டியவற்றை பற்றி யோசிக்கலானாள். இந்த முறை பதவி ஏற்பதோடு முழு பொறுப்பையும் கையில் எடுத்துக்கொண்டு மருத்துவமனையில் அனைத்து செயல்பாடுகளையும் கவனிக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்துக்கொண்டாள். அந்த முடிவால் ஏற்பட்ட நிம்மதியோ என்னவோ நித்ராதேவி அவளை ஆதூரமாக தழுவிக்கொண்டாள். அடுத்த நாள் காலை தன் போர்வைக்குள் சுகமான உறக்கம்தனில் நந்தினி ஆழ்ந்திருக்க, தூக்கத்திலே புரண்டு படுத்தவளின் போர்வை விலகவும் அந்த இடைவெளி வழியே தன் ஊடுருவும் செங்கதிர்களால் செவ்வனே தன் வேலையை செய்திருந்தான் கதிரவன். தன் இமைகளில் பரவிய ஒளியில் மெதுவாய் தன் விழிகளை சுருக்கி பார்த்தவள் மணியை பார்க்க அது இப்போதே 7:10 என காட்டவும், வேகமாக எழுந்தவளோ அவசர அவசரமாக கிளம்ப ஆரம்பித்தாள். தயாராகி கீழே வந்தவள் அவசரமாக உண்டுவிட்டு தன் காரினை எடுத்துக்கொண்டு மருத்துவமனை நோக்கி கிளம்பியும் இருந்தாள். சிக்னலில் காரில் அமர்ந்திருந்தவள் கண்ணில் பட்டானவன் சக்திவேல். அவள் இதழ்கள் அவளையும் அறியாமல் முணுமுணுத்தன. அவள் கூறியது அவள் காதுகளுக்கே எட்டியிருக்காது. ஆனால் அவன் காதுகளுக்கு எட்டிவிட்டதோ? பைக்கில் அமர்ந்திருந்தவன் திடீரென அவள் புறம் திரும்ப ஒரு நிமிடம் படபடுத்து போனாள் பாவை அவள். சட்டென சுதாரித்துக் கொண்டு இயல்பான முகபாவனையுடன் அவள் ரோட்டின் புறம் திரும்பியிருக்க, அந்தோ பரிதாபம், அவன் லேசர் விழிகள் அவளை சரியாக படம் பிடித்துக் கொண்டது. அவன் பெயரை அவள் உச்சரித்ததை அறியாவிடினும் அவன் திரும்பிய போது அவள் கண்களில் அவன் கண்ட அதிர்ச்சி தான் பார்த்ததை கவனித்தவுடனே முகத்தை இயல்பாய் மாற்றியது என அவளின் செயல்கள் அனைத்தும் அவனை கவனிக்க வைத்தது. சிக்னல் பச்சையாக மாறிய அடுத்த நொடி அவள் வேகமாய் வண்டியை எடுத்திருக்க, அவளை பின்தொடர கூறிய மூளையின் கட்டளையை நிறைவேற்ற விடாமல் கமிஷனர் அலுவலகத்தில் அவனுக்கு இருந்த மீட்டிங் அவனை வேறு புறம் வண்டியை செலுத்த வைத்தது. வேகமாய் வண்டியை எடுத்தவள் சிறிது தூரம் சென்ற பிறகே அவள் கண்கள் அவன் பின்தொடர்கிறானா என ஆராய்ந்தது. ஏன் இந்த பதற்றம் அவளுக்கே புரியவில்லை. அவனுக்கு அவளை தெரிய நிச்சயம் வாய்ப்பில்லை என்று அவளுக்கே நன்றாக தெரியும். முந்தைய வாழ்க்கையில் தன்னை கொலை செய்ததில் இவனுக்கும் சம்பந்தம் இருக்குமோ என ஒரு மனம் யோசிக்கத் தொடங்க, அவன் நேர்கொண்ட பார்வையும் கம்பீரமும் அவன் செய்திருக்க மாட்டான் என்றே நினைக்க வைத்தது. இருப்பினும் மூளை நம்ப மறுத்தது. அவன் தானே தன்னை கைது செய்தது. அப்படி இருக்க அவனுக்கு எப்படி சம்பந்தமில்லாமல் போகும் என மூளை காரணங்களை அடுக்க குழம்பி போனாள். யோசித்து கொண்டே மருத்துவமனை வந்து சேர்ந்தவள் இப்போதைக்கு தன் மருத்துவமனையில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்வதே முக்கியம் என்று தோன்ற தீர்க்கமான முடிவுடன் மருத்துவமனையினுள் நுழைந்தாள். நந்துமா, வாடா என புன்னகை முகமாக அவள் சித்தப்பா வரவேற்க, அவளுக்குத்தான் சம்பிரதாயத்துக்கு கூட சிரிக்க முடியவில்லை. அவர் மீதான சந்தேகம் அவள் கண்களில் வெளிப்பட அவர்தான் அவள் பார்வையின் அர்த்தம் புரியாமல் குழம்பி போனார்.
என்னடா இப்படி பாக்குற என அவர் கேட்க, அவள் சட்டென சுதாகரித்து தன் பார்வையை இயல்பாய் மாற்றிக்கொண்டே, ஒன்னும் இல்ல சித்தப்பா, இப்போ எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம, நீங்களே ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கோங்க என போட்டு வாங்க அவள் முயற்சிக்க, அவர் முகம் சற்றென்று பிரகாசமாகி நொடியில் தன்னை மாற்றிக்கொண்டவர், இதுவும் அப்பா உனக்காக கஷ்டப்பட்டு உருவாக்குனது, அதனால நீ டீனா இருக்கிறது தான் சரியா இருக்கும். நீ ஒன்றும் பயப்பட வேணாம், பொறுப்பை மட்டும் நீ பாத்துக்க, மற்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என கூற, முன்பு பாசமாய் தெரிந்த சித்தப்பாவின் பேச்சு இப்போது, இங்கு நீ பேருக்கு மட்டும்தான் பொறுப்பில் இருக்கிறாய், மற்றபடி இங்கு நான் தான் எல்லாம் என்று கூறுவதைப் போன்று தோன்றியது. அவரது பாணியிலே சென்றுதான் அவரை பிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டவளோ, சரிங்க சித்தப்பா, நீங்க சொன்னா நான் ஏன் மறுக்க போறேன் என்றதில் விகசித்தவரின் முகமோ அடுத்து அவள் கூறியதில் சுருங்கி போனது. அப்படி என்ன அவள் கூறியிருப்பாள்? ஆனா இந்த வயசுல நீங்க கஷ்டப்பட வேணாம் சித்தப்பா, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் என்று குறும்பு வழியும் கண்களுடன் அவள் உள்ளர்த்தத்துடன் கூற, அவருக்குதான் தான் சொல்வதை அப்படியே ஏற்கும் அண்ணன் மகளின் பேச்சில் பொதிந்திருக்கும் உள்ளர்த்தம் புரியாமல் போனதோ. இருப்பினும் அவள் கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதை தவிர்க்க எண்ணி விடாக்கண்டனாய் அவரும், உனக்கு இன்னும் அனுபவம் பத்தாதுடா, நான் பாத்துக்கிறேன் என அவசரமாய் அவர் கூறியதில் எழுந்த சிரிப்பினை அடக்கியவாறு அவரை பார்த்தவளிற்கு அவர் மீதான சந்தேகம் மீண்டும் உறுதிப்படுத்துவதாய், இவரை விட்டுதான் பிடிக்க வேண்டும் என நினைத்தவளாய், அதுக்கு என்ன சித்தப்பா, நீங்களே பார்த்துக்கோங்க என அவள் கூறவும் தான் அவர் முகமே மலர்ந்தது. நடந்து கொண்டே இருவரும் கான்ஃபரன்ஸ் அறைக்கு வந்திருக்க, அவ்விடத்தில் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், பிற பணியாளர்கள் அனைவரும் குழுமியிருந்தனர். சிறு மேடை அமைக்கப்பட்டு எளிமையான அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தது. எளிமையாக அவள் பொறுப்பேற்கும் விழா இனிதே நடைபெற்றது. இந்த இனிய தொடக்கம் இனிய முடிவுக்கு வழிவகுக்குமா? அவள் பொறுப்பேற்ற அடுத்த நாளிலிருந்தே தன் வேலையை ஆரம்பித்திருந்தாள் நந்தினி. முதல் வேலையாக மருத்துவமனை முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டதோடு அவள் போன் மற்றும் லேப்டாப்பிலேயே அனைத்தையும் பார்க்கும்படி செய்து கொண்டாள். மருத்துவமனையில் நடைபெறும் அனைத்து அறுவை சிகிச்சைகள் பற்றிய விவரங்களும் தனக்கு கிடைக்கும்படி பார்த்து கொண்டாள். ஒரு வாரம் கடந்த நிலையில் அவளால் எந்த ஒரு தவறான நடவடிக்கைகளையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இருப்பினும் தனக்கு தெரியாமல் ஏதோ நடைபெறுவதாய் அவள் மனம் உறுத்தி கொண்டே இருந்தது. தினமும் சந்தேகப்படும்படி ஏதேனும் நடக்கிறதா என ஆராய்வது அவள் வழக்கமாகி போனது. அன்று இரவு 11 மணி அளவில் அவள் மருத்துவமனை சுற்றி பதித்து வைத்திருந்த மறைமுக ஹிடன் கேமராக்களின் வீடியோக்களை அவள் பார்த்து கொண்டிருக்க, நொடியில் அவள் கண்கள் கலவரத்தை வெளிப்படுத்தின. மருத்துவமனையின் பின்புறம் ஒரு மினி ஆம்புலன்ஸில் முகமூடி அணிந்த 4-5 பேர் ஒரு உருவத்தை தூக்கி கொண்டு சென்றனர். அவர்கள் தூக்கி செல்லும் இடம் மருத்துவமனையில் உள்ள பழைய பழுதுபட்ட மருத்துவமனை உபகரணங்கள் உள்ளதாக அவளிடம் கூறப்பட்ட இடம். என்ன செய்வதென்று தெரியாத பதற்றத்துடன் அவள் காரில் மருத்துவமனை நோக்கி கிளம்பியிருக்க, அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத பதற்றத்தில் இருந்த போதும் தன்னால் தனியாக எதுவும் செய்ய முடியாது என்பதும் புரிந்துதான் இருந்தது. போலீசிற்கு போன் செய்யலாம் என தோன்றினாலும் தன் மருத்துவமனையின் பெயரும் அதில் இருக்க குழப்பத்தோடு அவள் இயங்கிக் கொண்டிருக்க, அப்போது அவள் கண்ணில் பட்டான் சக்திவேல். யாரிடம் உதவி கேட்பது என்ற கேள்விக்கு அந்நேரம் பதிலாக மாறிப்போனான் சக்திவேல். யாரையும் நம்ப முடியாத அந்த சூழ்நிலையில் அவனிடம் மட்டும் ஏன் இந்த நம்பிக்கை? அவள் இருந்த அவசரத்தில் அவள் மனதின் கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாராக இல்லை. அவனிடம் எப்படி உதவி கேட்பது, என்னவென்று சொல்வது, எதுவும் புரியவில்லை. எனினும் அவனை கடந்து செல்ல விடாமல் நிறுத்தியிருந்தாள் நந்தினி. இருசக்கர வாகனத்தில் தன்னை கடந்து சென்றவனை நிறுத்த, காரை நிறுத்தி வேகமாக அதிலிருந்து இறங்கியவள் அவன் சென்ற திசையை நோக்கி சக்தி என கத்தியதில் தன் முதுகுப்புறம் ஒலித்த தன் பெயரை கேட்டு சேரி பாய்ந்த அவன் வாகனம் கிரீச்சிட்டு நின்றது. வாகனத்தை நிறுத்தி தன்னிச்சையாய் அவள் புறம் திரும்பியவனுக்கு அவளின் படபடப்பும் அவள் நின்றிருந்த கோலமும் ஏதோ விபரீதத்தை அவனுக்கு உணர்த்துவதாய், சக்திவேல் நந்தினிக்கு உதவுவானா? தன் மருத்துவமனையில் நடக்கும் மர்மங்களை நந்தினி கண்டுபிடிப்பாளா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். காவலனே, உன் கம்பீரமோ அல்லது கண்ணசைவோ என்னை கட்டி போட்டது, நான் அறியேன். என்னை சூழ்ந்து கொள்ள சூழ்ச்சி என்னும் காரிருளில் வெளிச்சமாய் உன் முகம். காரணமே இல்லாமல் என் மனதை களவாடி போனாயே. காவலனே கல்வனாகி போனால் காரிகையின் நிலை என்னவோ? அத்தியாயம் 3. தன் பெயர் சொல்லி அழைத்தவளை கண்கள் இடுங்க பார்த்தவனோ அவள் செயலில் அதிர்ந்ததென்னவோ உண்மை. வேகமாக அவனை நோக்கி வந்தவள், சக்தி,
நாம உடனே போகணும். அங்க ஏதோ தப்பு நடக்குது, வாங்க என கரம் பற்றியதில் ஏதோ பிரச்சனை என உணர்ந்தவனுக்கு அவளின் ஒருமை விழிப்பும் உரிமையான தொடுகையும் புரியாத புதிராய். சற்றென்று தன்னை மீட்டிக் கொண்டவன், பதட்டப்படாம முதல்ல நீங்க யாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அப்பதான் என்னால என்ன பண்ண முடியும்னு சொல்ல முடியும் என்று பொறுமையாகவே அவன் கூற, அவனின் கேள்வியில் சற்று நிதானித்தவளாய், நான் டாக்டர் நந்தினி என அவளை அறிமுகப்படுத்திக் கொண்டு தான் கேமராவில் கண்டதை கூற, நிலைமையின் வீரியம் உணர்ந்தவனாய், சரி நீங்க கார் எடுங்க, நான் உங்களை ஃபாலோ பண்றேன் என கூற, உடனே சென்று காரை எடுத்தவள் மருத்துவமனை நோக்கி காரை செலுத்த தொடங்கினாள். மிகுந்த பதற்றத்தில் இருந்தவளுக்கோ சீக்கிரமாக மருத்துவமனை செல்ல வேண்டும் என்பது மட்டுமே மனதில் ஓடிக்கொண்டிருக்க, சக்திவேலை அவள் அழைத்த அவளின் ஒருமை அழைப்போ காரில் ஏறும் வரை அவனின் கரம் பற்றி இருந்ததுவோ அவள் கருத்தில் பதியவே இல்லை. அதேபோல் அவன் கருத்திலும் பதியாமல் போகுமா? அவள் சொன்ன இடத்தை அடைந்தவுடன் அவள் போனை வாங்கி அவர்கள் அங்கு வருவதற்கு முன் அங்கு நடந்தது அனைத்தையும் கேமரா பதிவுகளில் கண்டவன் அவர்கள் யாரும் வெளியே செல்லவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டவனாய், நீங்க காரை விட்டு வெளியே வர வேணாம், என்ன நடந்தாலும் சரியா என அழுத்தமாய் கூறிவிட்டு தன் கையில் பிஸ்டலை எடுத்துக்கொண்டு சென்றவனிடம், நானும் வரேன் என கூற வழி இல்லை அவளுக்கு. உள்ளே சென்றவன் அங்கு பழுதடைந்த மருத்துவ உபகரணங்கள் இருக்க அது அவர்கள் செய்யும் வேலைக்கான கண் துடைப்பு என்பதை புரிந்து கொண்டவனாய், அந்த மங்கலான வெளிச்சத்தில் முகமூடி அணிந்த நபர்கள் எங்கே இருப்பார்கள், இந்த இடத்தில் என்ன செய்கிறார்கள் என்ற கேள்வியுடன் மெதுவாக அவன் நடக்கத் தொடங்க, அவன் கேள்விக்கான விடையாய் அந்த அறை, ஒரு அறையின் வெளியே 4 பேர் தூக்க கலக்கத்தில் காவல் காத்து கொண்டு நிற்க, இவர்களை வீழ்த்த முயற்சிக்கும் போது இவர்கள் கத்திவிட்டால் உள்ளே இருக்கும் குற்றவாளிகள் வேறு வழியில் கூட தப்பிக்க கூடும் என எண்ணியவனாய் ஒரு கணம் யோசித்து அவன் நிற்க, அந்த ஒரு கணத்தில் ஓர் உருவம் அவர்கள் முகத்தில் வீரியமான மயக்க மருந்தை அடித்து அவர்களை மயக்கமடைய வைத்தது. ஒரு நிமிடம் அவனே திகைத்து விட்டான். யாரடாது என பார்த்தால் வேறு யார், நம் நாயகிதான். தன் மருத்துவமனையின் உள்ளே நடக்கும் பிரச்சனையை கண்டுபிடிக்க வேண்டும் என முடிவு எடுக்கும் போதே அதில் உள்ள ஆபத்துகள் உணர்ந்து இது போன்ற பொருட்களை வாங்கி காரில் வைத்திருந்தாள். அது இப்போது உபயோகமானது. சாரி சார், உங்களை தனியா அனுப்பிட்டு என்னால் அங்க சும்மா இருக்க முடியல என ஹஸ்கி வாய்ஸில் அவள் கூற, அவனுக்கு தான் இதற்கு என்ன பதில் உரைப்பது என்றே புரியவில்லை. அவளை திருப்பி அனுப்பவும் முடியாது. அதற்குள் அவர்கள் யாரேனும் வந்துவிட்டால் வேறு வழி இல்லாமல் இருவருமாக உள்ளே செல்ல, ஆபரேஷன் தியேட்டர் போன்ற அமைப்பில் உள்ள அறையில் 2 மருத்துவர் மற்றும் ஒரு உதவியாளர் இருக்க, ஒரு பெண் சுயநினைவு இல்லாமல் அங்கு படுக்க வைக்கப்பட்டிருந்தாள். அதனை கண்டு அதிர்ந்தவனோ சட்டென உள்ளே நுழைந்து துப்பாக்கியை அவர்கள் புறம் நீட்ட, திடீரென்று துப்பாக்கியுடன் உள்ளே நுழைந்தவனை கண்டு பயந்தவர்களோ தங்கள் கரங்களை உயர்த்த, அந்நேரம் உள்ளே நுழைந்த அவன் காவல்துறை ஆட்களும் அவர்களை கைது செய்தனர். அவன் வரும் வழியிலேயே அவன் கீழே உள்ள காவலர்களுக்கு இடத்தை சொல்லி வர சொல்லியிருந்தான். அதனாலேயே அவன் இங்கு வந்து சேர்ந்த சிறிது நேரத்திலேயே அவர்களும் வந்து சேர்ந்தனர். இவங்களோட சேர்த்து வெளியில மயங்கி இருக்கிற அந்த ரவுடிங்களையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போங்க. ஹாஸ்பிட்டல் சுத்தி சந்தேகப்படும்படியா யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க என கூறி அவர்களை அனுப்பியவன் நந்தினியிடம் திரும்பி, இந்த பொண்ணு இப்போ என்ன ஸ்டேட்ல இருக்காங்கன்னு செக் பண்ணுங்க என கூற, சரி என கூறி அப்பெண்ணின் அருகில் சென்றவளோ அவளை சரி பார்த்துவிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க, ஆனா இன்னும் கொடுக்கல, மயக்க மருந்து ஸ்ப்ரே மாதிரி ஏதோ அடிச்சதுனால தான் மயங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வைட்டல்ஸ்லாம் கூட நார்மலாக தான் சார் இருக்கு, இவங்களை இங்கேயே அப்சர்வேஷனில் வச்சு பார்க்க சொல்கிறேன் என அவள் கூற, உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற யாரோ தான் இதை பண்ணியிருக்கணும், அதுவும் ஹை போஸ்டிங்கில் இருக்கிறவங்களால தான் ஓனர் உங்களுக்கே தெரியாமல் பண்ணியிருக்க முடியும். இந்த பொண்ணு இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, நான் இந்த பொண்ணை வேறு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவன் சொல்ல, சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, இந்த பொண்ணு நார்மலாக தான் இருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டல் வேணான்னு நினச்சிங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் என்னோட ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே பார்த்துக்கலாம், இந்த பொண்ணோட சேஃப்டிக்கு நான் கேரண்டி என அவள் கூறவும் யோசித்தவன் அவள் கூறிய மருத்துவமனையில் அந்த பெண்ணை அனுமதித்துவிட்டு அந்த பெண்ணின் பாதுகாப்பிற்காக 2 காவலர்களை நியமித்தான். எல்லாம் முடித்து இருவரும் கிளம்ப மணி 12 கடந்திருந்தது. அவளோடு காரை நெருங்கியவனோ, மிஸ் நந்தினி, விசாரணைக்காக நாளைக்கு நீங்கள் இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டியிருக்கோம். இப்போ டைம் ஆல்ரெடி 12:30 ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் தனியாக போகிறது சேஃப் இல்லை, நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன், வண்டி ஆயிடுங்க என கட்டளை துணியிலேயே அவன் கூற,
தன் பாதுகாப்பை முன்னிறுத்தும் அவனிடம் மறுத்து எதுவும் கூற முடியவில்லை அவளால். என தலையசைத்துவிட்டு அவள் காரை எடுக்க அவனும் அவளை பின்தொடர்ந்தான். போகும்போது இருந்த பதற்றம் இல்லாததாலோ அவன் உடன் வருகின்றான் என்ற பாதுகாப்பு உணர்வோ இல்லை குளிர்ச்சியான அந்த பனிக்காற்றோ தெரியவில்லை. மனம் அமைதியாக இருப்பதை உணர்ந்தாள். அவள் முகத்தில் உறைந்திருந்த அழகிய புன்னகை சொன்னது அவளின் இப்போதைய மனநிலையை. தன்னை பின்தொடர்பவனை கார் கண்ணாடியில் பார்த்து புன்னகைத்துக் கொண்டவளுக்கு ஆளாரவமற்ற அந்த சாலை அழகிய நந்தவன பாதையாக தோன்றியதோ. பயணத்தின் இனிமை பாதையை பொறுத்தல்ல, கூட பயணிப்பவரை பொறுத்தது. எங்கேயோ அவள் படித்த வரிகள் திடீரென ஞாபகம் வந்ததில் அவள் எண்ணம் போகும் திக்கை நினைத்து படபடப்பாக உணர்ந்தாள். காரை வீட்டு பார்க்கிங்கில் அவள் நிறுத்தி இறங்கி அவனை நோக்கி வர அவனும் கூட அவளை நோக்கி வந்திருந்தவன், இது என்னோட ஃபோன் நம்பர், ஏதாவது பிரச்சனை நான் கால் பண்ணுங்க என்று கூறிவிட்டு அவள் என்னையும் பெற்றுக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான். வாசல் வரை சென்று விட்டவன் அவளை நோக்கி திரும்பி சிறு தலையசைப்பை கொடுத்துவிட்டு அவன் பைக்கை நோக்கி நடந்தான். பைக்கில் ஏறியவன் அவள் வீட்டினுள் நுழைந்து கதவை சாற்றிய பிறகே வண்டியை கிளப்பியிருக்க அவன் வண்டி சத்தத்தின் மூலம் அதை அறிந்தவள் முகத்தில் கீற்றாய் சிறு புன்னகை. வாய்விட்டு சிரிக்கவில்லைதான் அவள், ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு மனம் நிறைந்த புன்னகை அவள் இதழ்களில். இந்த புன்னகைக்கு காரணமானவனும் அவளைதான் நினைத்து கொண்டிருந்தான். அவள் ஒருமை அழைப்பும் உரிமையான தொடுகையும் சில்லென்ற உணர்வாய் அவன் இதயத்தில் இதம் பரப்பியது உண்மை. இருப்பினும் அது அவளுடைய பதற்றத்தில் செய்த அவளை மீறிய செய்கை என்பதையும் அவளே அதை உணரவில்லை என்பதையும் அறிந்தே இருந்தான். இருவருமே ஒரு இதமான மனநிலையோடு உறங்கி போயினர். உன் அதிரடியான செய்கையால் அகிலம் மறந்து நின்றேன் அடிசகியே. உன் உரிமை அழைப்பு மாறிப்போனதில் மனதின் உவகை மறந்ததடி பெண்ணே. ஓர் உயிர் காக்க நீ துடித்த துடிப்பு என் உயிரில் கலந்ததுவோ? காரணமின்றி தவிக்கிறது மனது உன்னை காணும் நொடிக்காக. அத்தியாயம் 4. நந்தினி காலையிலேயே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் சென்றிருக்க அங்கு முன்னமே வந்திருந்த சக்திவேல் அந்த மருத்துவர்களையும் ரவுடிகளையும் விசாரித்து கொண்டிருந்தான். நந்தினி போலீஸ் ஸ்டேஷன் வந்தவள் அங்கிருந்தவர்களிடம் கேட்க தயங்கியவளாக சக்திவேலுக்கு ஃபோன் செய்ய நந்தினியின் எண்ணை ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருந்தவனோ, ஹலோ சொல்லுங்க மிஸ் நந்தினி என கூற சற்றே தயங்கியவள், ஹலோ சார், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் என கூறிவிட்டு அதற்கு மேல் என்ன கூறுவதென்னு தெரியாதவளாய் அவள் மௌனித்திருக்க, அங்க உள்ள கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லுங்க, அவங்க உங்களை இன்ட்ராகேட் ரூமுக்கு அழைச்சிட்டு வருவாங்க என அவன் கூற அவளும் அவன் கூறியதை செய்துவிட்டு கான்ஸ்டபிளோடு செல்ல, வாங்க மிஸ் உட்காருங்க என அவன் கூறவும் அவளும் அவன் எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். முதல்ல நான் கேட்கறதுக்கு பதட்டப்படாம தெளிவா பதில் சொல்லுங்க. அவங்கள விசாரிச்ச வரைக்கும் இந்த ஆர்கன் தெஃப்ட் அட்டெம்ப்ட் பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க. நீங்க சொல்லிதான் செஞ்சுதான் சொல்றானுங்க என அவன் கூற, சார் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அவள் கூறி முடிப்பதற்குள் அவனே, மிஸ் நந்தினி முதல்ல நான் சொல்றத முழுசா கேளுங்க என அழுத்தமாக அவன் கூற அவளோ அமைதியானாள். நேற்று வீட்டில் விட்டு செல்வதற்கு முன் அவன் கண்களில் தெரிந்த கனிவு துளைந்து போயிருக்க அவன் குரலின் கடினத்தன்மை நிலைமையின் தீவிரத்தை அவளுக்கு உணர்த்தியது. அவனே மீண்டும் பேசத் தொடங்கினான். நீங்க பொறுப்பேற்ற 2வது நாள்லயே டாக்டர்ஸ்க்கு கால் வந்திருக்கு. நான் சொல்றத செஞ்சா உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் வரும் அப்படின்னு ஆசை காட்டியிருக்காங்க. இவங்க தயங்கினதுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதோட இதை பத்தி வெளியில சொன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு மிரட்டியிருக்காங்க. அப்புறம் அந்த குரல் என்ன ஒரு நிமிடம் நிறுத்தியவன், உங்களோடது என கூற அவன் கூறிய கடைசி கூற்றில் அதிர்ந்துதான் போனாள். அவள் உடல் மொழியை கிரகித்து கொண்டவனாய் மேலும் தொடர்ந்தான் சக்திவேல். அந்த டாக்டர் தன்னோட சேஃப்டிக்காக அந்த காலை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு என கூறிவிட்டு அதை ஒலிக்க விட அந்த குரல் தன்னுடைய குரல் என்பதை உணர்ந்தவள் எதை கூறி தன்னை நிரூபிப்பது என அறியாதவளாய் பதைப்புடன் அவள் அவன் முகம் பார்க்க அவன் இறுகிய முகத்தில் இருந்த பாவனையை அறிய முடியாதவளாய் தன்னை விலக்க அவள் முற்பட, இதை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அதை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நீங்களே தடுத்திருக்க வாய்ப்பில்லை. ஆனா சட்டத்துக்கு சாட்சிகள் தான் முக்கியம். இதுல பிளான் பண்ணி உங்களை சிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்கானுங்கன்னா அவங்க உங்க எதிரிகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தொழில் ரீதியாவோ இல்ல பர்சனலாவோ எதிரிகள் இருக்காங்களா என அவன் வினவ அவள்தான் அதை செய்திருப்பாள் என அவன் பேசாமல் தன்னிடம் தன் நிலைமையை விசாரிப்பதே ஆசுவாசத்தை கொடுத்தது அவளுக்கு. சித்தப்பா அதை செஞ்சிருப்பாரோ என ஒரு நிமிடம் சிந்தித்தவள் சரியாக தெரியாமல் இதை கூற வேண்டாம் என யோசித்தவளாய், இல்ல
அந்த மாதிரி எந்த எதிரிங்களும் இல்லை என தயங்கி உரைக்க, அந்த ஒரு நிமிட தயக்கத்தையும் அவள் முகத்தில் வந்த குழப்பத்தையும் சரியாக இனம் கண்டு கொண்டவன், நீங்க தயங்காம உங்க சந்தேகத்தை சொன்னாதான் என்னால இந்த கேஸை அடுத்து மூவ் பண்ண முடியும். இல்லைன்னா மாட்ட போறது நீங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு டாக்டர். ரவுடிங்க எல்லாருக்கும் உங்க ஐடென்டிட்டியை சொல்லி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்கு என அவன் கூற, அதற்கு மேலும் தான் கூறாமல் இருப்பது சரி வராது என்பதை உணர்ந்தவளாய், எனக்கு என் சித்தப்பா மேல ஒரு சந்தேகம் இருக்கு என அவள் கூற, நீங்க அவர் மேல சந்தேகப்பட என்ன காரணம் என அவன் கேட்கவும், நான் இந்த ஹாஸ்பிட்டல் பொறுப்பை கையில எடுத்தே ஒரு வாரம்தான் ஆகுது. எனக்கு இதுல விருப்பம் இல்லை. என் சித்தப்பாவோட வற்புறுத்தலால தான் ஏத்துக்கிட்டேன். ஆனா அவரோட அவசரமும் சில நடவடிக்கைகளும் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அதனாலதான் நான் ஹாஸ்பிட்டலை சுத்தி கேமராக்களை ஃபிக்ஸ் பண்ணேன் என அவள் கூற, நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா மிஸ் நந்தினி என அவன் கேட்கவும், பேருக்கு மட்டும்தான் நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன். மற்றபடி பொறுப்புகளை அவர் தான் பார்த்துக்க போறேங்கிற மாதிரி நடந்துக்கிட்டாரு. என்கிட்ட பொறுப்புகளை கொடுக்க விருப்பம் இல்லைன்னா ஏன் பேருக்கு மட்டும் என்னை பொறுப்பில் உட்கார வைக்கணும்? அந்த ஹாஸ்பிட்டல் என் அப்பாவோடதா இருந்தாலும் அப்பாவோட இறப்புக்கு முன்னாடியே சில வருஷங்களா சித்தப்பா தான் பார்த்துக்கிறாரு. நாங்க இது வரைக்கும் பெருசா அவர்கிட்ட எதுவும் கேட்டதில்ல. அப்படி இருக்கும்போது அவரே என்னை கட்டாயப்படுத்தி பொறுப்பேத்துக்க வச்சுட்டு வேற மாதிரி நடந்துக்கிறது அவரோட உண்மையான நோக்கம் என்னன்னு சந்தேகத்தை ஏற்படுத்துது என அவள் கூற, சக்திவேலின் புருவங்கள் யோசனையில் சுருங்கின. ஆனா அவரு ஆர்கன் திருட்டளவுக்கு போவாருன்னு எனக்கு தோணல. அவர் டாக்டர் தொழில ரொம்பவே மதிக்கிறவரு. அப்படி இருக்கிறவர் இப்படி பண்ணுவாரான்னு எனக்கு யோசிக்க முடியல என அவள் கூற, இப்போது சக்திவேலின் முழு சந்தேகமும் கிருஷ்ணனின் மீது திரும்பியது. இப்ப அந்த பொண்ணு எப்படி இருக்கா என அவன் கேட்க, அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. இப்போ கான்சியஸ்ல தான் இருக்காங்க. ஆனா நான் இன்னும் அவங்கள பார்க்கல. காலையிலேயே கிளம்பி இங்க வந்துட்டேன். இனிமேதான் சார் போய் பார்க்கணும் என அவள் சொல்ல, நானும் அந்த பொண்ணு பார்க்கணும், போலாமா என கேட்டவன் அவள் பதிலை எதிர்பார்க்காமல் எழுந்து நடக்கத் தொடங்க, அவளுக்கு அவன் பின்னே செல்ல வேண்டிய நிலைதான். இருவருமாக அவன் ஜீப்பிலேயே மருத்துவமனை நோக்கி கிளம்பினர். இருவருக்குமான முதல் கார் பயணம் அந்த இறுக்கமான சூழ்நிலையில் சற்றே இதம் பரப்புவதாய் மாற்றியிருந்தது. சக்திக்கு நேற்றிலிருந்தே மனதிற்குள் ஒரு கேள்வி, இவளுக்கு எப்படி தன்னை தெரியும் என்பதே. இதற்கு முன்னால் அவளை எங்கும் பார்த்ததாய் நினைவில் இல்லை அவனுக்கு. தான் ஒரு போலீஸ் என்பதை தெரிந்துதான் உதவி கேட்டிருக்கிறாள். ஆனால் அந்த தொடுகையில் ஒரு உரிமை இருந்ததே. அது கூட தன் கற்பனை என வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த உரிமை அழைப்பு, அதை எப்படி எடுப்பது என குழம்பிக் கொண்டிருக்க, அவன் கேஸ் விஷயமாக ஏதோ சிந்தனையில் இருக்கிறான் என நினைத்து அமைதியாகவே இருந்தாள் நந்தினி. திடீரென கேட்டானே ஒரு கேள்வி, மிஸ் நந்தினி, உங்களுக்கு எப்படி என தெரியும்? அவன் என்னவோ சாதாரணமாக தான் கேட்டான். ஆனால் அதை கேட்ட அவளுக்கு தான் இதற்கு என்ன கூறுவதை என தெரியாமல் வியர்க்க ஆரம்பித்தது. அவள் எப்படி கூறுவாள், என்னவென்று கூறுவாள்? உன்னை என் முந்தைய வாழ்வில் பார்த்தேன் என்றா, அல்லது பெயர் வைக்கப்படாத ஒரு பிடித்தம் உன் மீது இருக்கிறது என்றா? பிடித்தமா? பிடித்தமேதான். அது எப்படி? இந்த கேள்விக்கு விடையாய் ஒரு குட்டி பிளாஷ்பேக் மக்களே. நந்தினியின் முந்தைய வாழ்வில் நந்தினி அவசர சிகிச்சை பிரிவில் டியூட்டியில் இருக்க அங்கு கொண்டு வரப்பட்டார் மீனாட்சி. அவரை மருத்துவமனை கொண்டு வருவதற்கு முன்பே அவரது ஒரு பக்க உடல் தன் செயல்பாடுகளை இழந்திருந்தது. அவருக்கு சிகிச்சை அளித்தது நந்தினிதான். அவருக்கு வந்திருப்பது ஸ்ட்ரோக் என்பதை கண்டுபிடித்து அதற்கான ஊசி மருந்துகளை செலுத்தியவள். மேலும் இதர சிகிச்சைகள் முடித்துவிட்டு அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து வெளியே வந்தவள். அப்போதுதான் பார்த்தாள் அவனை. 6 அடியில் காக்கி சீருடையில் கம்பீர தோற்றத்தில் இருந்தான். அதற்கு மாறாக அவன் முகம் முழுவதும் பெரும் கலவரத்துடன் இருந்தது. கண்கள் சிவந்திருந்தது. அழுதிருப்பான் போலும். அவனிடம் சென்றவள், நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும் என கேட்க, அவனோ, நான் அவங்க பையன், இப்போ எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஒன்றும் இல்லையே என கண்ணீருடன் வினவ, அவளோ, அவங்களுக்கு ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம் வந்திருக்கு. அட்டாக் வந்து 4 மணி நேரத்துக்கும் மேலே இருக்கும். நீங்க அவங்கள எப்போ பார்த்தீங்க? நான் டியூட்டிக்கு கிளம்பி வரும்போது தான் பார்த்தேன். அவங்க கிச்சனில் விழுந்து கிடந்தாங்க. நான் உடனே ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு வந்துட்டேன் டாக்டர் என வருத்தத்துடன் கூற, அவளோ, நிலைமை எனக்கு புரியுது, பட் இட்ஸ் டூ லேட். ஸ்ட்ரோக் வந்து 4 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அழைச்சிட்டு வந்திருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்ஜெக்ஷன் போட்டு அதோட வீரியத்தை குறைச்சிருக்கலாம். ஆனால் இப்போது ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லை. ஆனால் அவங்க ஒரு பக்க உடல் செயல் இழந்துருச்சு. ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்கள ரெக்கவர் பண்ண முடியும். மாத கணக்கில் ஆகும், அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம் என கூற, அவன் தலையில் கை வைத்து அப்படியே அமர்ந்து விட்டான்.
தான் கொஞ்ச நேரம் முன்னதாக பார்த்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்ற எண்ணமே அவனுக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. சக்திவேல் சீக்கிரமே எழும் பழக்கமுடையவன்தான். ஆனால் ஒரு கேஸ் விஷயமாக நள்ளிரவு வரை அலைந்தவன் இரவு தாமதமாகவே உறங்கினான். அதன் விளைவாக காலை 8 மணிக்கே எழுந்தவன் கிளம்பி கீழே வர அவன் கண்டது சமையல் அறையில் விழுந்து கிடந்த அவன் அன்னையை தான். அது அனைத்தையும் யோசித்து தன்னையே குற்றவாளியாக்கி கொண்டவனை நிழல் உலகிற்கு கொண்டு வந்தது நந்தினியின் குரலே. நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும். இனிமே அவங்க ரெக்கவர் ஆகிறது கொடுக்க போற மருந்த பொறுத்து மட்டும் இல்ல, உங்க கவனிப்புலையும் தான் இருக்கு மிஸ்டர் என அவள் நிறுத்த, சக்திவேல் என கூறினான். இப்போது அவன் சற்றே தெளிந்திருந்தான். அது அவன் குரலிலும் உடல் மொழியிலும் வெளிப்பட, இதற்கு முன் தன் தாய்க்காக சிறுபிள்ளை போல் அழுதவன் இவன்தானா என்று இருந்தது அவளுக்கு. இந்த தெளிவும் அவன் தாயின் மீது அவன் வைத்திருக்கும் பாசத்தின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்தவளுக்கு அவன் பாசம் பிரமிப்பையே ஏற்படுத்தியது. தன்னை வளர்த்து ஆளாக்கிய தன் பெற்றோர்களை அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது யாரோ போல் வந்து பார்த்துவிட்டு செல்பவர்களையும் அவள் பார்த்திருக்கிறாள் தானே. பணமும் பகட்டும் முக்கியமான இக்காலத்தில் பாசமும் நேசமும் எட்டாக்கனியாகி போய்விட்டதோ. எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டவன் அதன்படியே ஹாஸ்பிட்டலில் இருந்த வரையிலும் பார்த்து கொண்டவன் அதன் பிறகும் கூட சரியாக மருத்துவமனை அழைத்து வந்து விடுவான். அவனுடைய இந்த செயல்கள் அவன் மீதான மரியாதையை அதிகப்படுத்தியிருந்தது. அவன் மேல் அவளுக்கு இருந்த உணர்வுகளுக்கு அவள் மரியாதை என்ற பெயரை வைத்திருக்க, அது அவன் மீதான பிடித்தம் என உணரும் நாள் வருமோ? இந்த நிகழ்வு நடந்து பல மாதங்கள் கடந்த நிலையில் மறுபடியும் அவனை அவசர சிகிச்சை பிரிவில் கண்டாள். வேலை முடிந்து அவள் கிளம்ப எத்தனிக்க கையில் துப்பாக்கி குண்டு காயத்துடன் வந்தவனை பார்த்தவளுக்கு இதயம் ஒரு நொடி நின்றுதான் துடித்ததோ. அவனுக்கு பெரிய காயம் ஒன்றுமில்லை, குண்டு தோலை உரசி சென்றிருந்தது. அவன் திடமாகத்தான் இருந்தான். ஆனால் அவள்தான் நிலையாக இல்லை. இதைவிட மோசமான காயங்களை கண்டவள் அவள். இந்த காயம் ஒன்றுமே இல்லை என மூளை உரைத்தாலும் மனம் அதை நம்ப மறுத்தது. தன்னை கட்டுப்படுத்த போராடியவள் எங்கு அழுது விடுவோமோ என்ற பயத்தில் ரெஸ்ட்ரூமிற்கு செல்ல அவள் கண்களில் கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. அந்த கண்ணீர் சொன்னது அவன் மீதான அவள் நேசத்தை அவளுக்கு. மருத்துவமனை டாக்டரோ செவிலியர்களோ பிற பணியாளர்களோ அவர்கள் வேலையின் பொருட்டு தங்கள் உணர்வுகளை மருத்துவமனையின் உள்ளே நுழைந்து விட்டாலே மறைத்து வைத்துக் கொள்ள தைரியமாக இல்லாவிடினும் தைரியமாக காட்டிக்கொள்ள பழக வேண்டியிருக்கிறதே. அப்படிப்பட்ட நிலையில்தான் இருந்தாள் அவளும். பழைய நினைவுகளில் மூழ்கி வேறு உலகில் சஞ்சலித்துக் கொண்டிருந்தவளை தன் கேள்வியால் மீட்டு கொண்டு வந்தான் அவன். மிஸ் நந்தினி, உங்களை தான் கேட்குறேன். உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? என்ன பதில் உரைப்பாள் நம் நாயகி? நந்தினியின் நேசம் உணர்வானா நம் நாயகன்? புரியாத புதிராய் உன் மீதான என் நேசம் கூறும் நாள் வருமோ? கூறாமலே என்னுள் புதைந்து போகுமோ? காலம்தான் பதில் சொல்லும். உன் மீது நான் வைத்த என் நேசத்திற்கான விடையை, உன் கண்ணீரால் எனக்குள் உண்டான நேசத்தை உனக்காக நான் சிந்திய என் கண்ணீரின் வழியே அறிந்தேனடா. கண்ணீரினை பலவீனத்தின் அடையாளம் என யார் கூறியது? அது உன் மீதான என் கரைக்கானா நேசத்தின் அடையாளம். நீ அறிந்தாலும் அறியாவிடினும் என்றும் அழியாத அழகிய ஓவியமாய் உன் மீதான என் நேசம் மெல்லென்று கொண்டே இருக்கும் என்றும் என் மனதில். அத்தியாயம் 5. சக்திவேலின் கேள்வியில் திகைத்தவள் சட்டென்று சுதாரித்தவளாய், நீங்க இந்த சிட்டியோட அசிஸ்டன்ட் கமிஷனர், உங்களுக்கு தெரியாம இருக்குமா என சமாளிக்க, அதை கூறும்போது அவளுடைய தடுமாற்றத்தை தன் மனதில் குறித்து கொண்டவன் அதற்கு மேல் எதுவும் வினவவில்லை. அமைதியாகவே மருத்துவமனை வந்து சேர்ந்தவர்கள் அந்த பெண் தங்க வைக்கப்பட்டிருக்கும் அறையை நோக்கி விரைந்தனர். இருவருமாக உள்ளே நுழைய கண்களில் மிரட்சியுடன் அவர்களை நோக்கியவள் அமைதியாக இருக்க, சக்திவேல் முதலில் தன்னை அப்பெண்ணிடம் அறிமுகப்படுத்தி தன் விசாரணையை தொடங்கினான். உங்க பேர் என்ன என அவன் கேட்க, என் பேரு வினிதா என பயம் கலந்த தயக்கத்துடன் அவள் கூறவும், இங்க பாருங்க, நீங்க என்னை பார்த்து பயப்பட தேவையில்ல. நீங்க எந்த ஊர், எப்படி அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டினீங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவா சொன்னா போதும், புரியுதா என அவன் கேட்க, ஆமோதிப்பாய் தலையாட்டியவள் தன் கதையை கூறத் தொடங்கினாள். என் பேரு வினிதா. நான் 12th படிச்சிருக்கேன். எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. வேலைக்கு போய் என்னை படிக்க வச்சாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு உடம்பு முடியல. அதனால அவங்களால வேலைக்கு போக முடியல. அதனால நான் தான் வேலைக்கு போகலான்னு நினச்சேன். 12th மேலே படிக்காததுனால ஜவுளி கடையில் தான் வேலை பார்த்தேன்.
என் வருமானம் மட்டும்தான் குடும்ப செலவுக்கு. திடீர்னு அம்மாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது மைல்டு ஹார்ட் அட்டாக் தான், ஆனால் ஹார்ட்டில் அடைப்பு இருக்கு, உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறதுன்னு நான் அழுதுட்டு இருந்தப்ப தான் ஒருத்தர் என்கிட்ட வந்து, ஒரு நல்ல வேலை இருக்கு, நீ அதை செஞ்சு கொடுத்தா உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும்னு சொன்னார். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதனால நான் தயங்கினேன். ஆனால் அவர் இது பாதுகாப்பான வேலை தான்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு போனார். அங்கே எனக்கு நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு நான் கேட்டதுக்கு, அது எதுக்கு உனக்கு, நாங்கள் சொல்கிறத மட்டும் நீ கேளுன்னு என்னை மிரட்டினாங்க. ஆனால் நான் எதுவும் வேணா என்னை இங்கேருந்து போக விடுங்க, நான் அங்கேருந்து கிளம்புனேன். அப்போ ஒரு துணியை வச்சு மூக்கில் அழுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் தான் கண் முழிச்சேன் என அழுது கொண்டே கூற, அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு வறுமை கோட்டிற்கு கீழே பணத்தேவைகள் உள்ள சாமானிய மக்களை மூளை செலவை செய்தோ அல்லது கடத்தியோ அவர்கள் உடல் உறுப்புகளை திருடுகின்றனர் என்பது அவர்களுக்கு புரிந்தது. உங்க அம்மா இருக்கிறது எந்த ஹாஸ்பிட்டல் என சக்திவேல் வினவ, அவள் கூறிய பெயரை கேட்டு இருவருமே அதிர்ந்துதான் போயினர். JTR ஹாஸ்பிட்டல், அது நந்தினியின் ஹாஸ்பிட்டலே. அவள் கூறியவற்றை ஒரு ஆதாரமாய் பதிவு செய்து கொண்டவன், ஓகே மிஸ் வினிதா, இன்னும் உண்மையான குற்றவாளியை நாங்கள் கண்டுபிடிக்கல, அதனால உங்களுக்கு திரும்பவும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க பாதுகாப்பான இடத்துல இருக்க வேண்டியது அவசியம் என அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே, என் அம்மாவோட ட்ரீட்மெண்ட் இன்னும் முடியல என அவள் கூற, இப்போது நந்தினி, நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், அவங்க ட்ரீட்மெண்ட் ஏன் பொறுப்பு, நீங்க என் வீட்டில் கூட தங்கிக்கலாம் என அவள் கூற, சக்திவேலோ, அது சரி வராது மிஸ் நந்தினி, உங்களை சார்ந்த யாரோ ஒருத்தருக்கு இந்த கேஸில் சம்மந்தம் இருக்கு, அதனால இவங்க உங்க வீட்டில் தங்குறது சரி வராது. இவங்க அம்மாவை ஜெனரல் வார்டில் இருந்து ஒரு தனி ரூமுக்கு மாத்திடுங்க, நான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்றேன் என அவன் கூற, அவன் கூறியதும் சரி எனவே தோன்ற அவளும் அவன் கூறியதற்கு ஒப்புக்கொண்டாள். நந்தினியின் கேபினுக்கு சென்றவர்கள் அவளது லேப்டாப்பில் வினிதா சொன்ன வார்டின் CCTV காட்சிகளை பார்த்தவன் அவளுடன் பேசிய நபரின் புகைப்படம் மற்றும் அவர்கள் இருவரும் சென்ற வண்டி எண்ணை குறித்து கொண்டான். ஓகே மிஸ் நந்தினி, நான் கிளம்புறேன். நீங்க உங்க சித்தப்பா கிட்டே எதையும் காட்டிக்க வேணாம். அவரா உங்ககிட்ட கேட்டாலும் அவர் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற மாதிரி காட்டிக்க வேணாம். இந்த கேஸ் பத்தின எந்த விஷயமும் வேற யார்கிட்டையும் சொல்ல வேணாம். நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் என கூறியவன் அவளிடம் விடை பெற்று கிளம்பியிருக்க, நந்தினி வினிதா அம்மாவின் சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினாள். நந்தினி மற்றும் அவள் குடும்பத்தில் உள்ளவர்களை கண்காணிக்க சக்திவேல் ஆட்களை நியமித்ததோடு வினிதாவின் பாதுகாப்பிற்கும் ஆட்களை நியமித்திருந்தான். ஒரு நாள் சென்ற நிலையில் வினிதாவிடம் பேசிய நபரை கைது செய்திருந்தான் சக்திவேல். அவன் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருக்க அவனை கண்டுபிடிப்பது எளிதாகவே இருந்தது அவனுக்கு. ஆனால் அந்த நபரும் எவ்வளவு விசாரித்தும் நந்தினியின் பெயரையும் அலைபேசியில் பேசியதாகவும் கூற, ஆரம்பித்த இடத்திலேயே தேங்கி நிற்கும் உணர்வு. நந்தினியையும் அவள் குடும்பத்தையும் கண்காணித்ததில் எந்த ஒரு தவறான நடவடிக்கைகளையோ சந்தேகிக்கும்படியோ எதையும் கண்டறிய முடியவில்லை அவனால். இந்நிலையில் நந்தினியிடம் கேஸிற்கு தேவையான வேறேதும் தகவல்கள் கிடைக்குமா என தெரிந்து கொள்ள அவளை சந்திக்க முடிவெடுத்தான். அதற்காக அவளுக்கு அழைக்க சக்திவேலின் பெயரில் வந்த அழைப்பை பார்த்தவளுக்கோ படபடப்பு. இதுவரை அவனாக அவளுக்கு அழைத்ததில்லை. அவன் கேஸ் விஷயமாக தான் அழைத்திருப்பான் என தெரியும். இருந்தாலும் அவளுள் எழும் படபடப்பை அவளால் தவிர்க்க முடியவில்லை. ஒரு ரிங் முழுவதும் வந்து அடங்கியிருக்க அடுத்த ரிங்கில் போனை எடுத்தாள். ஹலோ மிஸ் நந்தினி. அவன் குரல் எப்போதும் போல் அவளை காந்தமென ஈர்ப்பதாய். அந்த குரலில் அவளுக்கான பிரத்யேக அழைப்பு இல்லை, குழைவு இல்லை, எப்போதும் போல் இறுக்கமாய் அவன் குரல். ஆனால் அந்த குரலே அவளுள் அலையலையாக ஆர்ப்பரிக்கும் உணர்வுகளை ஏற்படுத்துவதாய். ஹலோ மிஸ் நந்தினி, ஆர் யூ தேர் என்றவனின் அழைப்பிலேயே சுயம் பெற்றவள், லைன்ல தான் இருக்கேன், சொல்லுங்க சக்தி. அவளது அழைப்பில் அவன் புருவம் இடுங்கியது. அவள் உணர்ச்சி வசப்படும் நேரங்களில் அவளது அழைப்பு சார் என்பதையும் சக்திவேல் என்பதையும் விடுத்து சக்தி என மாறுவதை அவளே இதுவரை உணரவில்லை. ஆனால் அவன் உணர்ந்திருந்தானோ? அவனுக்கே வெளிச்சம். நந்தினி, அது என ஒரு நிமிடம் தயங்கியவன், கேஸ் விஷயமா உங்ககிட்ட பேசணும் என கூறியவன் காஃபி ஷாப்பின் பெயரை கூறி வரவேண்டிய நேரத்தையும் கூறிவிட்டு வைத்து விட்டான். இப்போதும் படபடப்பை உணர்ந்தது அவள் முறையானது. அவனை காணப்போகிறோம் என்று உற்சாகமாக கிளம்பியவளின் இதழ்கள் தானாகவே ஏன் ஆள பார்க்க போறேன், பார்த்த செய்தி சொல்ல போறேன் என்ற பாடலை முணுமுணுக்க அவளின் மனமோ
பேச போறது கிரிமினல் கேஸ் பத்தி. எதுக்கு இவ்வளவு பெரிய ஆக்க போரு? உன் காதலாவது அவருக்கு தெரியுமா என கேலி செய்ய அதை உதாசனப்படுத்தியவள் தலைக்கு குளித்து மஞ்சள் நிற சுடிதாரில் அதற்கேற்ப அணிகலன்கள் அணிந்து அழகிய பதுமையாய் வெளியே வந்தவளை தென்றல் காற்றும் ஆசையாய் வருடிதான் சென்றதோ. காரை எடுத்தவள் அவனை காண காஃபி ஷாப் சென்றவள் கண்டதோ ஷாப்பிற்கு வெளியே யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தவனைதான். பிளாக் ஷர்ட் மற்றும் ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து ஆண்மையின் இலக்கணமாய் நின்றவனை கண்ட மாத்திரத்தில் அவன் மீதான அவள் பார்வை நேசத்தோடு படிய அந்நேரம் போனை வைத்துவிட்டு திரும்பியவன் கண்டதோ மஞ்சள் நிற பூவாய் தன் முன் நின்றிருந்தவளைதான். அவள் அழகை மீறி ஏதோ ஒன்று அவனை ஈர்க்கிறதே, அது அவள் கண்கள். அதில் தெரியும் அந்த உணர்வு பேரலையாய் மாறி தன்னை அதற்குள் இழுத்து கொள்ளும் உணர்வு. மற்றவர்களின் எண்ணங்களை அவர்களின் கண்களை வைத்தே உணர்ந்து கொள்பவன் அவள் ஒற்றை பார்வைக்கு அர்த்தம் கூற முடியாமல் தவித்து நின்றானோ. கரைகானா நேசத்தை கண்களில் சேமித்தாயோ பெண்ணே, உன் அஞ்சனம் தீண்டிய விழிகளில் மாட்டிக்கொள்வேனோ என அச்சம் கொள்கிறேன் அடிசகியே. மஞ்சள் நிற பூவாய் என் முன் தோன்றி மையல் கொள்ள செய்கிறாய். தேனை உண்ணும் வண்டாய் உன் மையலில் கிறங்கி போகிறேன் அடி பெண்ணே. உன் காந்த கயல் விழிகளில் சிக்கிக்கொள்ள தவிக்கும் ஆனவனுக்கு தப்பிக்கும் வழி கூறாயோ கண்ணம்மா. அத்தியாயம் 6. ஹலோ சார், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா என நந்தினி வினவ, நந்தினியின் பார்வை சுழலில் சிக்கி தவித்தவன் அவள் குரலில் தன்னை மீட்டு கொண்டவனாய் தன் குரலை சிறுமியவன், நானும் இப்போதான் வந்தேன் நந்தினி என கூறியவன் எதிலிருந்தோ தன்னை மீட்டுக்கொள்ள போராட அவன் முன்னே நடக்க நந்தினியும் அவனை பின்தொடர்ந்தாள். இருவருமாக இரு இருக்கையில் அமர்ந்தவர்கள் ஆளுக்கு ஒரு காஃபி என ஆர்டர் செய்தவர்கள் கேஸ் பற்றி பேசத் தொடங்கினர். சற்று முன் ஒருவரின் பார்வை வீச்சை மற்றொருவர் எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறியவர்கள் இவர்கள்தான் என சொன்னால் நம்புவது மிகவும் கடினமே. தன் உணர்வுகளை கட்டுக்குள் வைத்து நேர்கொண்ட நிமிர்வான பார்வையோடு அமர்ந்திருப்பது சமூக பொறுப்பிலுள்ள ஒரு IPS போலீஸ் அதிகாரியும் மருத்துவரும் மட்டுமே. தன் எதிரில் இருப்பவள் குற்றவாளி அல்ல, சாட்சியங்களால் குற்றம் சாட்டப்படுபவள் என அறிந்திருந்தும் இப்போதைக்கு ஒரு காவல் அதிகாரியாக மட்டுமே இருக்க நினைத்து அவனும் அவன் எண்ணம் புரிந்து அவளும். இவர்கள் தன் உள்ளத்தை மறைத்து வைத்திருக்கும் திரையை விலக்கும் நாள் வருமா? மிஸ் நந்தினி, நான் இப்போ எதுக்கு உங்களை இங்கே வர சொன்னேன்னா, இது வரைக்கும் கிடைச்சிருக்க ஆதாரங்கள் உங்களுக்கு எதிராக தான் இருக்கு. உங்களை இந்த கேஸில் மாட்டி விட்டாலும் வெறும் ஆடியோ ஆதாரங்களை வச்சு உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கிரைமோட மோட்டிவ்ல பணம் தான் மெயின். ஒரு வேளை மாட்டிக்கிட்டா எல்லாரும் உங்கள் பேரை தான் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு செஞ்சுருக்காங்க. ஸோ கல்பிரிட்டுக்கு உங்கள் மேலே கண்டிப்பாக வெஞ்சன்ஸ் இருக்கு. இது என்னோட கேஸ். இந்த ஒரு வாரத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை கண்காணிச்சும் எந்த க்ளூவையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. இது இன்னுமே ஆபத்து. ஏன்னா குற்றவாளி யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவன் நம்மளை கண்டிப்பாக கண்காணிக்கிறான். அவனோட பிளான் ஃபெயில் ஆகிற சூழ்நிலை வந்தா அதனால உங்கள் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நீங்கள் எங்கேயோ யாரையோ மிஸ் பண்ணுறீங்கன்னு தோணுது என அவன் கூற, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சார், ஆனால் எனக்கு என் சித்தப்பா தவிர வேறு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை என அவள் தெளிவாக கூற, அவனோ உங்கள் சித்தப்பாவோட கால் ஹிஸ்ட்ரியை கூட செக் பண்ணியாச்சு. பாஸ்ட் இயர்லையும் அவர் மேலே எந்த மெடிக்கல் கிரைமோ அண்ட் மெடிக்கல் எரரோ எதுவுமே பதிவாகலை. உங்கள் குடும்பத்தில் உங்கள் அம்மா சித்தப்பா தவிர வேற யாராச்சும் இருக்காங்களா உங்கள் சொத்துக்கு பங்கு வர மாதிரி என அவன் வினவ, என் சித்தப்பா பையன் பிரகாஷ் UKல MS படிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவன் நீங்கள் சொல்கிற அளவுக்கு செய்கிற ஆள் இல்லை சார். எப்போதும் தான் உண்டு தாம் படிப்பு உண்டுன்னு இருப்பான் என அவள் கூற, உங்கள் சித்தப்பா பற்றி விசாரிக்கும் போது உங்கள் தம்பி பற்றி எனக்கும் தெரிய வந்துச்சு. உங்கள் சொத்துக்கள் எல்லாமே உங்கள் அப்பாவோட உழைப்பு. அதில் உங்கள் சித்தப்பா பையனுக்கு பங்கு இருக்கிற மாதிரி உங்கள் அப்பா எதுவும் உயில் எழுதி வச்சிருக்காரா? அப்புறம் தம்பின்னு சொல்லலாமே, ஏன் சித்தப்பா பையன்னு சொல்கிறீங்க? உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்ல முடியுமா? தான் கூறும் விதத்தை வைத்தே தங்கள் உறவு நிலையை கணிப்பவனை ஆச்சரியமாகவே நோக்கினாள் நந்தினி. அப்பா எல்லா சொத்தையும் என் பேரில் தான் எழுதியிருக்காங்க. எங்கள் உறவு பற்றி நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். நாங்கள் அவ்வளோ க்ளோஸ் இல்லை. பிரகாஷோட அம்மா அவன் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. சின்ன வயசில் நாங்கள் க்ளோஸாக தான் இருந்தோம். 6th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அவன் படித்தது எல்லாமே ஹாஸ்டலில் தான். அதுக்கப்புறம் அதிகமாக பேசுறதில்ல. அவன் தான் பேசுகிறத குறைச்சிக்கிட்டான். அவன் எப்போவுமே அமைதியாக தான் இருப்பான். அதனால தானே என்னவோ எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. MBBS படிக்கிறதுக்கு அவன் லண்டன் போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. பிரகாஷ் இந்தியாவுக்கு வந்தே பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அவன் இதில் சம்மந்தப்பட்டிருப்பான்னு எனக்கு தோணல சார் என அவள் முடித்திருக்க, இருக்கலாம் மிஸ் நந்தினி,
ஆனா இப்போ நம்ம சந்தேக வலைக்குள்ள பிரகாஷும் இருக்காரு. இனிமே தான் நீங்க கவனமா இருக்கணும். உங்களை சுத்தி சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருந்தா எனக்கு உடனே கால் பண்ணுங்க என கூறிவிட்டு காஃபியை அவன் பருக ஆரம்பிக்க அவளும் காஃபியை குடிக்க ஆரம்பித்தாள். இருவருமாக அவ்விடம் விட்டு வெளியேறினர். இவர்கள் பேசியதை இன்னொரு உருவம் கேட்டுக்கொண்டிருந்ததை இருவருமே அறியவில்லை. அவன் பின்னே எழுந்து வந்த உருவம் இங்கு நடந்ததை போனில் இன்னொருவனுக்கு கூற அதை கேட்டு சிரித்த அந்த உருவமோ, அவங்கள போட்டு தள்ளுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணு என கூற, இங்கிருந்தவனோ, சார் அந்த போலீஸ்காரனையுமா என தயங்கி கேட்க, முக்கியமா அவனை தான். இவ்வளோ ஆதாரங்கள் அவளுக்கு எதிராக கிரியேட் பண்ணியும் அவன் மேல அவன் சந்தேகப்பட்ட போலவே இல்லை. என்னை நெருங்குற யாரா இருந்தாலும் இருக்கக்கூடாது என அவன் சிரிக்க, ஓகே சார் என கூறி மற்றொருவனும் காலை கட் செய்திருந்தான். இவர்கள் பொறி வைக்க காத்திருப்பது எலி அல்ல, பதுங்கி நின்று வேட்டையாடும் புலி என்பதை அறிந்திருந்தால் தப்பியிருப்பார்களோ என்னவோ. இவர்கள் இப்போது பொறி வைக்க திட்டமிட்டால் ஒருவன் பொறியை வைத்துவிட்டல்லவா வந்திருந்தான். அங்கிருந்து நேராக மருத்துவமனை வந்த நந்தினியோ மிகுந்த குழப்பத்தில் இருந்தாள். சக்தி கூறியதைப் போல் இந்த சூழ்ச்சிகளின் பின்னால் இருப்பது பிரகாஷா? இதுவரை என் மீதான ஒட்டுதலை அவனிடம் கண்டதில்லை என்றாலும் வன்மத்தையும் கண்டதில்லையே என பலவாறாக யோசித்துக் கொண்டிருந்தவள் வெளிப்படையாக இல்லாமல் யதார்த்தமாக கேட்பது போல் பிரகாஷ் பற்றி சித்தப்பாவிடம் விசாரிக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டாள். அவருடைய கேபினுள் நுழைய போனவள் தன் காதில் கேட்ட ஆக்ரோஷமான குரலில் அப்படியே நின்றுவிட்டாள். அவள் சித்தப்பா கிருஷ்ணன் தான் கோபமாக கத்திக் கொண்டிருந்தார். எம்எஸ் இன்னும் 1 மாசத்துல முடிய போகுதுன்னு எனக்கும் தெரியும். முடிஞ்ச உடனே இங்க வர வழிய பாரு. இதுவரைக்கும் உன்னால எனக்கு எந்த பெருமையும் இல்ல. இனிமேலாவது என்ன பெருமைப்படுத்துற மாதிரி நடந்துக்குவேன்னு நினைக்கிறேன். நந்தினிய பாரு, முழு ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் இப்ப அவ கையில. அவ அப்பாவை விட திறமையா பாத்துக்கிறா. சீக்கிரம் வர வழிய பாரு என கூறிவிட்டு அவர் வைத்துவிட, அதற்குள் நந்தினி வந்த வழியே திரும்பி அவள் கேபின் சென்றிருந்தாள். இன்று அவள் பார்த்த கிருஷ்ணன் முற்றிலும் அவளுக்கு புதியவர். இதற்கு முன்பே அவர் மேல் அவளுக்கு சந்தேகம் இருந்ததுதான். ஆனால் இதற்கு முன் அவர் முகத்தில் இத்தனை கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் அவள் கண்டதில்லை. தன்னை சுற்றி இருக்கும் அனைவரும் ஏதோ கண்ணுக்கு தெரியாத முகமூடியுடன் சுற்றுவது போன்ற ஒரு உணர்வு. தன்னை சமன்படுத்த முயன்றவளுக்கு கிடைத்த தீர்வென்னவோ அவன் முகமே. உடனே அவனுக்கு போன் செய்து அனைத்தையும் கூறியிருக்க, அவள் கூறியதை முழுதாய் கேட்டவனுக்கு அவர்கள் மேலுள்ள சந்தேகம் இன்னும் வலுத்தது. கிருஷ்ணனை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்தவனை மீட்டு கொண்டு வந்ததென்னவோ அவளின் பிரத்யேக அழைப்பே. சக்தி என அவள் அழைக்க, அந்த அழைப்பிலும் அந்த குரலிலும் என்ன கண்டானோ? அவன் இதழ்கள் அனைத்தையும் மீறி, நந்தினி, டோன்ட் வரி, ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ என உச்சரித்தது. திடீரென அவன் குரலில் வந்த மென்மையும் அவன் வார்த்தையும் அவள் இறுக்கத்தை தொலைக்க வைத்து சற்றே இதம் பரப்பியிருக்க, அதில் லைத்திருந்தவள், நந்தினி என்று அவனின் அழைப்பில் உயிர் பெற்றவளாய், ஓகே சார், நான் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கால் பண்றேன் என சொல்லிவிட்டு வைத்து விட்டாள். அவள் குரலின் மாறுபாட்டை உணர்ந்தவனின் இதழோரம் மெல்லிய புன்னகை உதயமானது. இத்தனை நாட்களில் நந்தினியின் பார்வைக்கான அர்த்தத்தை உணர்ந்திருந்தான். ஒருவரை நேசிப்பது அழகென்றால் ஒருவரால் நேசிக்கப்படுவதும் அழகுதானே? நேசம் கொண்ட விழிகளை விடவா வார்த்தைகள் உணர்த்த போகிறது ஒருவர் மீது நாம் கொண்ட உண்மையான நேசத்தை? எங்கும் அவள் இதழ்கள் உரைக்கவில்லை. அவள் இதயம் கொண்ட நேசத்தை அவள் கையில் விழிகள் சொன்னது. அவன் மீது அவள் கொண்ட அன்பினை, அவள் நேசத்தை உணர்ந்தவனுக்கு அவன் அவள் மீது கொண்ட நேசத்தை உணரும் நாள் வருமா? உணரும் வேளையில் உணர்வுடன் இருப்பாளா அவன் நாயகி? என் மீது நீ கொண்ட நேசத்தை உணர்ந்த என் நெஞ்சம் உன் மத்தம் கொள்ளுதடி சகியே. உணர்வால் நான் அறிந்த உன் நேசத்தை நீ உணரும் நாள் வருமோ? காரிகையின் தவிப்பினில் நானும் தவித்து நின்றேனோ? காவலனின் இதயமே களவாகி போனதோ? காரிகை அவளின் காதலால் பெண்ணின் நாணம் அழகென்றால் ஆணின் நாணம் அதைவிட பேரழகாம். அத்தியாயம் 7. நந்தினி வழக்கம் போல தன் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்புவதற்காக ஹாஸ்பிட்டல் பார்க்கிங் ஏரியா வந்து காரை எடுத்துக்கொண்டு வெளியேறியிருக்க, மறைவில் இருந்து இருவர் அதை போனில் யாரிடமோ, கார் பிரேக் வயரை கட் பண்ணியாச்சு, அந்த பொண்ணு கார் எடுத்துட்டு போயிருச்சு என கூறி வைத்துவிட்டு அவர்கள் திரும்ப, அவர்கள் முன்னே நிலவன் கையில் துப்பாக்கியுடன் நின்றிருந்தான். துப்பாக்கியை அவர்களை நோக்கி பிடித்திருந்தவன், யாரடா நீங்க? இங்க என்ன பண்றீங்க? எதுக்கு மறைஞ்சு நின்று அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்தீங்க என அவன் வினவ, அவன் தோற்றத்தையும் அவன் கையில் வைத்திருக்கும் துப்பாக்கியையும் பார்த்தவர்கள், ஒருவேளை போலீசார் போனோ
என பயந்தவர்கள் சற்றென்று தன் உடல் மொழியை பவ்யமாக மாற்றிக்கொண்டு, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இங்க கார் எடுக்க வந்தோம் என அவர்கள் கூற, இந்த பார்க்கிங் ஏரியா இங்க வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் உள்ளது, உங்க ஐடி கார்டை காட்டுங்க என நிலவன் வினவ, சார் அது என அவர்கள் தடுமாற, இப்போ மட்டும் நீங்க உண்மையை சொல்லல மூளை சதறிடும் என நிலவன் மிரட்ட, அதில் மிரண்டவர்களோ, சார் ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், நாங்க சொல்லிடுறோம் என ஒருவன் கூற, மற்றொருவனோ வேண்டாம் என்னும் விதமாக அவன் கையை அழுத்தினான். இதை கவனித்த நிலவன், என்ன சிக்னலா, இப்போ சொல்லல என கூறி அவன் நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்து மிரட்ட, அவங்க கார் பிரேக் வயரை கட் பண்ண சொல்லியிருந்தாங்க சார் என அவன் கூற, அதில் அதிர்ந்தவனோ உடனே சக்திவேலுக்கு போன் செய்தான். ஹலோ மச்சான், நந்தினியோட கார் பிரேக் வயரை கட் பண்ணிருக்கிறானுங்கடா. நந்தினி அந்த காரை ஓட்டிட்டு தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போயிருக்காங்க. அவங்க போய் 15 நிமிஷம் இருக்கும் என கூறியவன் காலை கட் செய்துவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒரு ரூமில் இவர்களை அடைத்து வைத்துவிட்டு ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டிகளிடம் தான் போலீஸ் என்பதை கூறியவன் அறையை பூட்ட சொல்லிவிட்டு அவன் பைக்கை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியேறியிருந்தான். சக்தி ஏற்கனவே நந்தினியின் காரில் GPS பொருத்தி இருந்தான். அதனை ட்ராக் செய்து அவன் செல்ல ஏற்கனவே அவள் கார் விபத்துக்கு உள்ளாகி இருந்தது. நிலவன் அங்கு சென்று காரின் அருகில் அவன் பார்த்தது கார் கண்ணாடியை உடைக்க போராடி கொண்டிருந்த அவன் நண்பனைதான். சக்தி என அழைத்து கொண்டே அவனும் ஓடி வந்தான். அதற்குள் சக்தி ரோட்டின் ஓரமாய் கிடந்த ஒரு பெரிய கல்லால் கார் கண்ணாடியை உடைத்து கதவை திறந்திருந்தான். நிலவன் ஆம்புலன்ஸுக்கு கால் செய்திருக்க ஆம்புலன்ஸும் வந்து சேர்ந்தது. மயக்க நிலையில் இருந்த நந்தினியை சக்திவேல்தான் தூக்கி வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றினான். கார் வேகமாக மரத்தில் மோதியதில் ஏர்பேக் விரிந்திருந்ததால் தலையில் அடி இல்லை என்றாலும் கை மற்றும் கால்களில் காரின் முன்பக்கம் நொறுங்கியிருந்ததால் பலமாகவே அடிபட்டிருந்தது. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவிட்டு அவசர சிகிச்சை பிரிவின் வெளியே பிரம்மை பிடித்தது போல் அமர்ந்திருந்த நண்பனை தான் பார்த்து கொண்டிருந்தான் நிலவன். அப்போது டாக்டர் வெளியே வர நிலவன் ஓடி சென்று அவரிடம், டாக்டர் இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, காலில் லேசா எலும்பு முறிவு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அதிர்ச்சியில மயக்கமாகிருக்காங்க, அவங்க கண் முழிச்சதும் நீங்க போய் பார்க்கலாம் என கூறினார் மருத்துவர். அவர் சென்ற பிறகும் அதே நிலையில்தான் அமர்ந்திருந்தான் சக்திவேல். அவர்கள் சர்வீஸில் இதைவிட மோசமான விபத்துகளை பார்த்தவர்கள் அவர்கள். அப்படி இருக்க நண்பனின் இந்த தோற்றம் வேறு எதையோ அவனுக்கு உணர்த்துவதாய் அவன் நிலை உணர்ந்த நிலவன் கார் பிரேக்கை கட் செய்தவர்களை விசாரிக்க சென்றிருக்க அங்கு கிடைத்த விடயம் மீண்டும் ஆரம்ப புள்ளியிலேயே கொண்டு வந்து நிறுத்துவதாய். அந்த பொண்ணோட கார் பிரேக் வயரை கட் பண்ண சொன்னது யாரு? ஒழுங்கா நீங்க உண்மையை சொல்லல, இன்னும் இருக்கிற கொஞ்ச நஞ்சம் தோலும் உறிஞ்சிரும் என நிலவன் கூற, ஐயோ சார், இதுக்கு மேல நீங்க அடிச்சிங்கன்னா நான் செத்துருவேன், என்னை விட்டுரு சார், நான் தான் சொல்றேனே, இதை யார் பண்ண சொன்னதுன்னு எனக்கே தெரியாது, போன்ல தான் பேசினேன், என் நம்பர் அந்த பொண்ணுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கூட தெரியாது என அவன் அழுது கொண்டே கூற, சரி இந்த வேலையை செய்யறதுக்கு பணம் வாங்கியிருப்பல்ல, எவ்வளோ வாங்கின, எப்படி உன் கைக்கு வந்துச்சு என நிலவன் கேட்க, என் ஃப்ரெண்டோட படத்துக்கு போயிருந்தேன், திரும்பி வந்து வண்டியை எடுக்கும்போது வண்டி மேலே ஒரு பை இருந்துச்சு, திறந்து பார்த்தா 3 லட்சம் இருந்துச்சு, திரும்ப எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, அதே நம்பர் தான், ஆனால் வெளிநாட்டு நம்பரு, அதே பொண்ணு தான் பேசிச்சு, வேலை முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் 3 லட்சம் தரேன்னு சொல்லுச்சு, இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது சார் என அவன் கூற, இதற்கு மேல் விசாரித்தாலும் வேறு எந்த விஷயமும் அவனிடமிருந்து கிடைக்காது என தெரிந்து போக கிடைத்த தகவல்களை வைத்து தான் அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கினான் நிலவன். அந்த போன் நம்பர் யாருடையது என கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த தியேட்டருக்கு சென்று அங்குள்ள CCTVயை பார்க்கலாம் என்றால் அங்குள்ள பார்க்கிங் பகுதியில் எந்த கேமராக்களும் வைக்கப்படவில்லை. பிடிப்பட்ட இவர்களும் லோக்கல் ரவுடிகளே, பணத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள். இது அனைத்தையும் நிலவன் சக்திக்கு போனில் கூறியிருக்க அதனை கேட்டுக்கொண்டவன் மேலே எதுவும் கூறவில்லை. சக்திக்கோ மூளை வேலை செய்ய மறுத்தது. நந்தினியின் நிலைமை அவனை எதையும் தெளிவாக யோசிக்க விடவில்லை. நந்தினியின் மேல் தனக்கு உள்ள உணர்வு வெறும் ஈர்ப்பு என்றே நினைத்திருந்தான். ஆனால் காரில் சுயநினைவு இல்லாமல் அவள் மாட்டியிருந்த நிலைமையை கண்டவனுக்கு தன் உலகமே நின்று போன உணர்வு. உயிருக்கு ஆபத்தில்லை என்று மருத்துவர் கூறும் வரை தன் நிலையை ஆராய்ந்தவனுக்கு கிடைத்த தீர்வு அவள் மீதான அவனின் நேசமே. அதனை நினைத்து சந்தோஷப்படும் நிலையில அவன் இருக்கிறான். எவ்வளவு பாதுகாப்பு போட்டிருந்தும் இப்படியானதில் சிறு குற்ற உணர்வு அவனை ஆட்கொண்டது. நிச்சயமாய் அவள் உயிருக்கு ஆபத்து என உணர்ந்திருந்தால் அவளை தானே நிழல் போல் தொடர்ந்திருப்பான்.
வேறொரு கேஸிற்கு அவன் செல்ல வேண்டிய அவசியம் வரவேதான் நிலவனை அனுப்பியிருந்தான். சக்தி தன் சிந்தனையில் லைத்திருக்க அங்கு வந்த செவிலியரோ, பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க, நீங்க போய் பார்க்கலாம் என கூற அவன் உள்ளே சென்றான். துவண்ட கொடியாய் படுத்திருந்தவளை கனிவுடன் பார்த்தவன், இப்போ எப்படி இருக்கீங்க நந்தினி என வினவ, லேசாக தலையசைத்தவள் ஏதோ கேட்க வர, இப்போதைக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என கூற அவள் கண்களில் தெரிந்த நிம்மதி அவன் மீது அவள் கொண்ட நம்பிக்கையின் அச்சாணியாய். அவள் நம்பிக்கையும் அவளது நேசமும் அவனுக்கு வியப்பையே அளித்தது. என் மீது இத்தனை நேசம் கொள்ள அப்படி என்ன செய்துவிட்டேன் நான் இவளுக்கு என்ற கேள்வியை தன் மனதிற்குள் கேட்டவாறு நேசத்தோடு பார்த்தான் அவளை. உன்னோடு நான் இருப்பேன் என கூறினாயே, விபத்து நடக்கும்போது எங்கே போனாய் என ஒரு பார்வை அவள் பார்த்திருந்தால் கூட அது அவனுக்கு எப்படியோ. ஆனால் இந்த நம்பிக்கை அவனை அசைத்துதான் பார்த்தது. இன்று நடந்தது கொலை முயற்சி என அவளும் அறிவாள்தானே. அவள் அம்மாவின் நம்பரை அவளிடம் வாங்கி அவர்களிடம் தெரிவித்தவன் நந்தினியின் அம்மா வந்தவுடன் தான் காவலர்களை பாதுகாப்புக்கு நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றிருந்தான். திரும்பி வந்தவனுக்கு வேறு ஒரு அதிர்ச்சியும் காத்திருந்தது. உணர்வற்ற உன் முகம் கண்ட நிமிடம் என் உலகம் உறைந்து போனதே நடி சகியே. கேள்விக்கு விடை கேட்பாரற்று என் மனதில் மறைந்து கிடந்த மடை திறந்த நேசம்தானோ என் கண்ணம்மா. ஆர்ப்பரிக்கும் அலைகடல் என நான் கொண்ட நேசம் அது உன் ஒற்றை வெளிப்பார்வையில் அமிழ்ந்து போகும் மாயமும் கூறாயோ கண்ணம்மா. உன் அழகிய நேசமதில் ஆயுள் கைதியாய் சிறைப்பட துடிக்கும் காதல் கல்வனாய் ஓர் காவலன். அத்தியாயம் 8. திரும்பியும் மருத்துவமனை வந்தவன் கண்டது அசந்து உறங்கிக் கொண்டிருந்த நந்தினியையும் அவள் தாயையும் தான். அவனை கண்ட நந்தினியின் தாய் அவனிடம் பேச வாய் திறக்க, அருகே துயில் கொண்டிருந்தவளை கண்களால் காட்டி பேச வேண்டாம் என கை சைகை செய்தவன் அவரிடம் ஒரு மென்புன்னகையை உதிர்த்துவிட்டு வெளியேறியிருந்தான். வெளியே வந்தவனை பார்த்து வணக்கம் வைத்த கான்ஸ்டபிள்களிடம் சிறு தலையசைப்பை பதிலாக கொடுத்தவன், ஏதாவது எமர்ஜென்சினா கூட 2 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா இங்க இருக்கணும், புரியுதா என கூற அவர்களோ எஸ் சார் என கோரஸாக பதிலளித்தனர். அவர்களிடம் பேசிவிட்டு ஸ்டேஷன் செல்ல மருத்துவமனை வாயிலை நோக்கி சென்றவனுக்கு யாரோ தன்னை கண்காணிப்பதை போன்ற உணர்வு. காரில் ஏறி ஹாஸ்பிட்டல் விட்டு சிறிது தூரம் சென்றவனுக்கு அந்த உணர்வு இல்லாமல் போகவே காரில் உள்ள சீப்பை எடுத்து தன் ஹேர் ஸ்டைலை மாற்றியவன், காரில் எப்போதும் வைத்திருக்கும் உடையை மாற்றியவன், முகத்தில் ஒரு மாஸ்க் அணிந்து காரை விட்டு வெளியே வந்தான். அந்த வழியே வந்த ஆட்டோவில் ஏறி மீண்டும் மருத்துவமனை நோக்கி புறப்பட்டான். மருத்துவமனையை அடைந்தவன் நந்தினியின் வார்டு அருகே மறைந்து இவனும் நோட்டமிட துவங்கினான். நேரம் இரவு 10 கடந்திருக்க அந்த வழியே ஆள் நடமாட்டமும் குறைந்திருந்தது. காவலர்களில் ஒருவன் சாப்பிட சென்றிருக்க ஒருவன் மட்டுமே காவல் காத்து கொண்டிருந்த நிலையில் திடீரென அங்கே வந்த உருவம் அந்த ஒரு காவலனின் முகத்தில் மயக்க மருந்தை அடிக்க, அதனோடே அவர் அவனோடு போராட ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் அவர் மயக்கத்திற்கு சென்றிருக்க உள்ளே சென்றவனை வரவேற்றது வெற்று அறையே. அவன் திகைத்து நின்ற ஒரு நொடியில் சக்தி அவனை வளைத்து பிடித்து அருகே இருந்த சலைன் வயரை கொண்டு கையை இறுக்கமாக கட்டியவன், அருகிலிருந்த கட்டில் கம்பியில் கட்டியவன் விட்ட அறையில் எதிரில் இருந்தவன் மயக்கத்திற்கே சென்றிருந்தான். சில நிமிடங்களில் அவனே தெளிந்து கண் விழிக்க அவன் கண்டதெனவோ தன் எதிரே ஒரு நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து தன் கூர் விழிகளால் தன்னை துளைத்து கொண்டிருந்தவனைதான். எதிரில் அமர்ந்திருந்தவனின் பார்வையே முதுகுத்தண்டை சில்லிட செய்வதாயிருக்க அவனை நேர்கொண்டு பார்க்கவே பயந்துதான் போனான். சொல்லுங்க மிஸ்டர் பிரகாஷ், எப்போ லண்டன்ல இருந்து வந்தீங்க? சொல்லவே இல்ல என்ற சக்திவேலின் நக்கலில், என்ன எப்படி உங்களுக்கு தெரியும், முதல்ல நீங்க யாரு என்ற பிரகாஷின் கேள்வியில் சக்தியின் புருவங்கள் இடுங்கியது. பிரகாஷ் மேன் குற்றவாளியாக இருக்கும் பட்சத்தில் அவனே நந்தினியை கொலை செய்ய நேரில் தானே வரவேண்டிய அவசியமில்லை என சக்தி ஏற்கனவே யூகித்திருந்தான். ஆனால் இந்த கேஸில் ஆரம்பத்திலிருந்தே இருக்கும் தன்னை இவனுக்கு தெரியவில்லை என்பது அவன் யூகித்ததை உறுதி செய்திருந்தது. குட் கொஸ்டின் மிஸ்டர் பிரகாஷ். பை தி வே, ஐ எம் சக்திவேல் IPS, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் என கையை அவன் புறம் நீட்டி உடனே மடக்கி கொண்டவன் பயத்தில் வெளிரிய அவன் முகத்தை திருப்தியாக பார்த்திருக்க, மறந்துட்டேன், உங்களால கை கொடுக்க முடியாதுல்ல, உங்க கைதான் கட்டியிருக்கே என நக்கலாக கூறியவன், எதுக்கு நந்தினியை கொலை செய்ய ட்ரை பண்ண என கேட்க, நான் ஏன் சார் நந்தினியை கொலை செய்யணும், அவன் என் அக்கா, நான் சும்மா அவளை பார்க்க வந்தேன்
என கூறி முடிக்கவில்லை. மீண்டும் சக்தி விட்ட அறையில் அவன் ஒற்றை கண்ணம் பழுத்திருந்தது. என்ன நடந்தது என யோசிக்கவே சில கணங்கள் அவன் சிரமப்பட, அதற்குள்ளாகவே சக்தியின் கர்ஜனை அவன் காதை நிறைத்திருந்தது. இப்போ நீ உண்மையை சொல்லல, போலீஸ் ட்ரீட்மெண்ட்னா என்னன்னு உனக்கு நான் காட்ட வேண்டியிருக்கும். அவன் குரலில் அஞ்சிய பிரகாஷோ, சார் நான் சொல்லிடுறேன் சார், என்னை விட்டுருங்க எனக்கு எஞ்ச. சக்தியோ, உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நீ சொல்லியிருக்கணும். எதையாவது நீ மறைச்சேன்னு எனக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பில்லை என மிரட்ட, எல்லாத்துக்கும் அந்த சத்யன்தான் சார் காரணம் என பிரகாஷ் கூற, சத்யன் யாரு என சக்தி வினவ, சத்யன் ஒரு டாக்டர், எம்எஸ்ல என்னோட காலேஜ் சீனியர். ஹீ இஸ் அ கோல்டு மெடலிஸ்ட். ரொம்ப நல்லா படிப்பாரு, பிராக்டிக்கல் அறிவும் அதிகம். அதனால தான் நான் அவர்கிட்ட என்னை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆனேன். முதல்ல அவ்வளோ க்ளோஸ் இல்லை. என் ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சான். ஆனால் அதுக்கு பின்னாடி அவனோட பிளான் இருக்கும்னு எனக்கு அப்போ தெரியல. அவன் என் கூட ஃப்ரெண்டானதே நந்தினியை பழி வாங்குதான்னு அப்போ எனக்கு தெரியாது. நான் எப்பவும் என் ஃபேமிலி பற்றி யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். ஆனால் அவன் துருவி துருவி கேட்டதுனால தான் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. எனக்கு நந்தினி மேலே கோபம் இருந்தது. எனக்கு கிடைக்காதது எல்லாம் அவளுக்கு மட்டும் கிடைக்கிதுன்னு ஒரு வெறுப்பு. என் அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் தனிமை ஆயிட்டேன். எனக்காக என் அப்பாவாவது இருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அவருக்கு என்ன பிடிக்கல. எப்போவுமே நந்தினியோட கம்பேர் பண்ணி, நீ நந்தினி மாதிரி படிக்க மாட்டேங்கிறேன்னு என்னை திட்டிகிட்டே இருப்பார். அவரோட அட்டென்ஷன் எனக்கு கிடைக்கணும்னு கஷ்டப்பட்டு படித்தேன். ஆனால் அப்போவும் நந்தினியை என்னால் பீட் பண்ண முடியல. நந்தினியை விட நான் பெஸ்ட்டாக வரணும்னு எனக்கு ப்ரெஷர் கொடுத்தாரு. அதனால நந்து மேலே எனக்கு வெறுப்பு தான் அதிகமாச்சு. ஒரு நாள் நான் அப்பா கிட்ட பேசினதை வச்சு சத்யன் கேட்டப்போ நான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சத்யன் இதெல்லாம் அவனுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்குவான்னு நான் நினைக்கல. சத்யனும் அவனோட பாசும் உறுப்பு திருட்ட வேர்ல்டு வைடா பண்றாங்கன்னு எனக்கு அப்போ தெரியாது. சத்யன் என்ன அப்ரோச் பண்ணப்போ நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இதனால நந்தினியோட ஹாஸ்பிட்டலை விட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எனக்குன்னு தொடங்குறதுக்கான வாய்ப்பை பேசினப்போ எனக்கு நந்தினியை ஜெயிக்கணும்னு தோணுச்சு. சத்யன் என்கிட்ட நந்து அவனை காதலிச்சு ஏமாத்திட்டான்னு சொன்னான். நான் இருந்த மனநிலையில அதை உண்மைன்னு நம்பினேன். ஆனா சத்யன் ஒரு பொண்ணை தூக்கியாச்சு, இன்னைக்கு ஆப்ரேஷன்னு சொன்னப்போ அது என் மனசை உறுத்துச்சு. டாக்டருக்கு நான் ரொம்பவே விருப்பப்பட்டு தான் படித்தேன். நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு உயிரை உடல் உறுப்புக்காக கொல்றது என் படிப்புக்கு நான் செய்கிற துரோகம்னு தோணுச்சு. நான் என் கூடவே போராட ஆரம்பித்தேன். கடைசியாக ஒரு முடிவெடுத்து நான் சத்யனை பார்க்க போனேன். அவன் கேபினை திறந்தப்போ அவன் பேசினதை கேட்டு உறைஞ்சு போயிட்டேன் என கூறியவன் அன்று நடந்ததை கூறத் தொடங்கினான். பிரகாஷ் கேபினை திறந்த நொடியில், அந்த பிரகாஷ் ஒரு முட்டாள் என்ற சத்யனின் வார்த்தையில் அப்படியே நின்று விட்டான். அவன் நின்றது தெரியாமல் சுழல் நாற்காலியில் வாயிலுக்கு எதிர்ப்புறமாக திரும்பி போனில் பேசிக் கொண்டிருந்தவன், அந்த பிரகாஷ் ஒரு முட்டாள்டா மச்சான், என்ன சொன்னாலும் நம்புறான். முதல்ல ஆர்கன் தெஃப்ட் பத்தி பேசினப்போ என்னால என் ப்ரொஃபஷனுக்கெல்லாம் துரோகம் பண்ண முடியாதுன்னு ஓவரா பேசினான். ஆனா உன் அக்கா நந்தினி என்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு என்னை விட பணக்காரன் கிடைச்சதும் என்னை விட்டுட்டு போயிட்டா. நாம அவளை பழி வாங்குறதுக்கு இதுதான் சான்ஸ். அவளை விட நீ தான் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்றதுக்கு இதுல வர பணம் மூலியமா உனக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம், உன் அப்பாவுக்கு உண்மையை நாம புரிய வைக்கலான்னு கொஞ்சமா ஊத்தோட்டேன். அதுக்கே ஓகே சொல்லிட்டான். அவனுக்கு அவன் அக்கா மேல இருக்கிற பொறாமையும் கோபமும் தான் நம்மளுடைய ட்ரம்ப் கார்டு. அந்த நந்தினிக்கு நான் யாருன்னு காட்டுறேன். எவ்வளோ தைரியம் இருந்தா என் மேலேயே ஈவ்டீசிங் கம்ப்ளைண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணியிருப்பா. அவளை பழி வாங்குறதுக்கு அவளோட போட்டோவை பான் வீடியோல மார்பிங் பண்ணி அவளுக்கு அனுப்பிச்சு மிரட்டி அவளை வழிக்கு கொண்டு வரலான்னு நினைச்சு ஃபோன் பண்ணி மிரட்டினா, என்கிட்டயே உன்ன மாதிரி பொறுக்கிங்களுக்கெல்லாம் உங்களை எதுக்குறது ஒரு பொண்ணா இருந்தா அவங்களோட கேரக்டரை அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாவது செய்வீங்க. நான் எந்த தப்புமே செய்யாம என்ன விட்டுன்னு கெஞ்சணுமா? ஒரு பெண்ணை உடலா மட்டும் பாக்குற எவனோ ஆம்பல் இல்ல. ஒரு ஆணோட ஆண்மை அவன் பெண்களை எவ்வளவு மதிக்கிறான், எவ்வளவு மரியாதையா நடத்துறாங்கிறதுலதான் இருக்கு. பெண்ணை வெறும் உடலா மட்டும் பாக்குற உனக்கெல்லாம் அது புரியாது. அதுக்கான தண்டனையை நீ அனுபவிப்ப, நான் அனுபவிக்க வைப்பேன். இப்படியெல்லாம் டைலாக் பேசினா அவளால என்ன செய்ய முடியும்னு நினைச்சு நான் அவளை மிரட்டினா, நான் அவளுக்கு அனுப்பின ஃபோன் ரெக்கார்டிங் வீடியோ எல்லாத்தையும் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை உள்ள தள்ளிட்டா. அவளால என் மெடிக்கல் லைசன்ஸ் கேன்சல் ஆக இருந்துச்சு. லட்சம் கொடுத்து நான் வெளியே வரதுக்குள்ள எனக்கு அவ்வளோ பிரச்சனை. நான் வெளியில வந்துட்டது அவளுக்கு தெரிஞ்சா இதை நோண்டுவான்னு தான் அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம வெளிநாட்டுக்கு படிக்க வந்தேன். அவளா அவன் தம்பியை வச்சே பழி வாங்கல, நான் சத்தியன் இல்லடா என வீரவசனம் பேசியவன் போனை வைத்துவிட்டு திரும்ப அவனை தீயாய் முறைத்தபடி நின்றிருந்தான் பிரகாஷ். அவனை கண்டவுடன் சற்று தடுமாறிய சத்யன், பிரகாஷ் நீ எப்போ வந்த?
உட்காரு. எனக்கு ஊர எனக்கு எல்லாம் தெரியும் சத்யன். எனக்கு ஊர எப்போதும் சீனியர் என்று அழைக்கும் அவனின் அழைப்பு மாறியிருந்ததிலேயே புரிந்துவிட்டது. அவன் அனைத்தையும் கேட்டுவிட்டான் என. அதற்கும் கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாத சத்யன் திமிராகவே அவனை பார்க்க, பிரகாஷோ, இனிமே எனக்கும் உனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல சத்யன். இனிமே அக்கா விஷயத்துல தலையிடாத என விரல் நீட்டி எச்சரிக்க, நக்கலாய் சிரித்த சத்யன், உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? நீ உன் அக்காவை பழி வாங்கணும்னு பேசினது, உங்க ஜேடிஆர் ஹாஸ்பிட்டல் பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்தது எல்லாமே நீ தான். இவ்வளவு ஏன், உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இன்னைக்கு எங்க பிசினஸ்க்கு துவக்க விழாவே வச்சிருக்கோம் என கூறியவனை பிரகாஷ் புரியாமல் பார்க்க, சத்யனோ, ஆல்ரெடி ஒரு பொண்ணை தூக்கியாச்சு. அவளோட ஹார்ட் தமிழ்நாட்டோட ஒரு டாப் பிசினஸ் மேனுக்கு போக போகுது. இதுல பல கோடி எனக்கு லாபம். 20 வயசு பொண்ணோட ஹார்ட் 70 வயசு உள்ளவரை காப்பாத்த போகுது. இதுல என்ன இருக்குன்னு நினைக்கிற? பணம் பாஸ், எல்லாம் பணம். 20 வயசு வாழ வேண்டிய வயசுதான். ஆனா என்ன பண்றது, அந்த பொண்ணு ஏழையாச்சே. அதுவும் யார் என்ன பண்ணாலும் கேட்க ஆள் இல்லாத ஏழை. லண்டன்ல இருந்துகிட்டு உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? நீயும் எங்களோட கிரைம் பார்ட்னர். அதனால சும்மா டைலாக் பேசாம கிளம்பு. நீ என் கண்காணிப்புல தான் இருக்க. உன்னால என்ன மீறி எதுவும் பண்ண முடியாது என கூற, அவன் கூறியது முழுவதையும் கேட்டவனுக்கு அப்போதுதான் தான் எவ்வளவு பெரிய சட்டவிரோத கும்பலில் சிக்கியிருக்கிறோம் என்பதே புரிந்தது. அவனிடம் மேலும் எதுவும் பேசாமல் தளர்ந்த நடையோடு வெளியேறினான் பிரகாஷ். அவனுடைய போராமையும் சீக்கிரம் பெரிய ஆளாக வேண்டும் என்ற எண்ணமும் அவனை யோசிக்க விடாமல் செய்துவிட்டது. அறம் தவறுதலுக்கு நமக்கு நாமே எத்தனை காரணங்களை கற்பிதம் செய்து கொண்டாலும் தவறு தவறுதானே. பிரகாஷும் புரிந்து கொண்டான் தன் தவறை. ஆனால் மிக தாமதமாய். அனைத்தையும் கூறி முடித்தவன், அவங்க கடத்தி வச்சிருந்த பொண்ண நீங்க காப்பாத்திட்டீங்கன்னு எனக்கு லேட்டா தான் சார் தெரியும். அங்க என்னை சுத்தி அவங்க ஆளுங்கதான் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு இந்தியா வந்துட்டேன். ஆனா ஏர்போர்ட்லயே என்னை தூக்கிட்டாங்க. நந்துவை கொல்ல சொல்லி அவங்க தான் மயக்க மருந்து விஷ ஊசி எல்லாத்தையும் கொடுத்தாங்க. என் பின்னாடி ஒருத்தன் துப்பாக்கியோட ஃபாலோ பண்றான் சார். நான் இந்த ரூமுக்குள்ள வர வரைக்கும் அவன் இருந்தான். நான் நந்தினியை கொன்னுட்டா இத சொத்துக்காக நடந்த கொலையா மாத்துறதுதான் அவங்களோட பிளான் என கண்ணீருடன் கூறி முடிக்க, அவன் கண்ணீரில் பொய் இல்லை என்பதை உணர்ந்த சத்யன் அங்கு வந்த நிலவனை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வெளியேறியிருந்தான் தன் அடுத்த கட்ட வேட்டையை நோக்கி. பணம் படைத்தவனை வெற்றியாளனாய் கொண்டாடும் இவ்வுலகம் அது வரும் வழி நல்ல வழியா என அறிய ஒருபோதும் முற்படுவதில்லை. ஒவ்வொருவர் வாழ்விலும் வெற்றியின் அளவீடு மாறுபடலாம். அதை உணராமல் நாம் செய்யும் ஒப்பீடுகளே பல குற்றவாளிகள் உருவாகுவதற்கும் பல இழப்புகளுக்கும் காரணமாய் மாறிவிடுகிறது. அறம் தவறி பெரும் செல்வம் அழிவின் வழி என அறியாது வாழும் பேதை மனம் பணமே ஜகமென வாழ்ந்துவிட்டு வாழ்வின் இறுதியில் அன்பிற்காக ஏங்கிதான் என்ன பயன்? அத்தியாயம் 9. பிரகாஷை கைது செய்து 1 வாரம் கடந்திருந்தது. ஆனால் இதை அறியாத சத்யன் ஒரு பக்கம் பிரகாஷையும் மறுபக்கம் நந்தினியையும் தேடிக்கொண்டிருந்தான். சத்யன் பிரகாஷை தொடர ஆள் அனுப்பி இருந்தும் சக்திவேல் அவனை தூக்கியதை அறியாமல் இருக்க காரணம் இருந்தது. அன்று பிரகாஷை அந்த அறையில் வேறொரு கதவின் வழியாக ஸ்ட்ரெச்சரில் வைத்து வார்ட்பாய் உதவியுடன் ஒரு நோயாளி போலதான் வெளியேற்றியிருந்தான். நந்தினியையும் அந்த வழியேதான் வேறு அறைக்கு மாற்றியிருந்தான். நந்தினிக்கு இது போன்ற ஆபத்துகள் வரும் என்று தெரிந்ததால் ஏற்கனவே மருத்துவரிடம் இந்த மாதிரியான அறை வேண்டும் என கேட்டு வாங்கியிருந்தான் சக்திவேல். மொத்தத்தில் சத்யன் தான் இருவரும் இருக்கும் இடம் தெரியாமல் தன் ஆட்களை கொண்டு ஹாஸ்பிட்டல்லையே அலசிக் கொண்டிருந்தான். பிரகாஷை காணவில்லை என்றவுடனே தன் இருப்பிடத்தை மாற்றிவிட்டான் சத்யன். ஆனால் ஊரை விட்டு போக எத்தனைக்கவில்லை. பிரகாஷ் போலீசிடம் சிக்கவில்லை என்பதை உறுதியாக நம்பினான் அவன். அதற்கு காரணமும் இருந்தது. பிரகாஷ் சிக்கினால் போலீஸ் கண்டிப்பாக தன் இருப்பிடத்தை தேடிதான் வருவார்கள் என்பது அவன் அனுமானமாக இருக்க, அவன் இருந்த இடத்தை விட்டு வெளியேறியவன் யாராவது அந்த இடத்திற்கு வருகிறார்களா அல்லது கண்காணிக்கிறார்களா என்பதை அறிய ஆட்களை நியமித்திருந்தான். ஆனால் அவன் அறியாத ஒன்று, சக்திவேல் தனக்கு முன்பாகவே தன் பாஸ் ஜானை கைது செய்வதற்கு கூடும் என்பதே. பிரகாஷ் கூறிய போதே சக்திவேல் முதலில் குறிவைத்ததே ஜானுக்கு தான். அவன் உலக அளவில் உடல் உறுப்பு திருட்டுகளை செய்து கொண்டிருப்பவன் என்பதால் அவனை இப்போது விட்டால் பிடிப்பது மிகவும் கடினம். அதனாலேயே கஷ்டப்பட்டு அவனை பிடித்திருந்தான் சக்தி. அவனை பிடித்ததன் மூலம் பல உயிர்கள் காப்பாற்றப்படும் என்பது மட்டும் உறுதி. என்னதான் கஷ்டப்பட்டு குற்றவாளிகளை பிடித்தாலும் ஆதாரங்களை சமர்ப்பித்தாலும் இன்னும் லஞ்சம் வாங்கும் காவல்துறை அதிகாரிகளும் நீதிபதிகளும் இருக்கவே செய்கிறார்கள். ஆனால் இந்த கேஸில்
காவலனும் நீதிபதியும் நியாயம் உள்ளவராகவே இருக்க இந்த கேஸில் நீதி காப்பாற்றப்பட்டது எனலாம். சக்திவேல் நினைத்திருந்தால் ஜானின் கைது பற்றிய தகவல்களை மீடியாவுக்கு சொல்லாமல் தடுத்திருக்க முடியும். ஆனால் காரணமாக தான் தகவல்களை கசிய விட்டிருந்தான். மீடியாவில் உள்ளவர்களோ இந்த செய்தியை போலீசார் மீடியாவிடமிருந்து மறைக்க முற்பட்டதாகவும் தாங்களே கஷ்டப்பட்டு இந்த தகவல்களை கண்டுபிடித்ததாகவும் கூறிக்கொண்டிருக்க, இங்கு அதை நம்பிய ஒருவனோ தன்னை போலீஸ் நெருங்கும் முன் தப்பிக்க வேண்டும் என ஏர்போர்ட் நோக்கி சென்று கொண்டிருந்தான். அவன் ஏற்கனவே சிக்கிக் கொண்டான் என யார் அவனுக்கு கூறுவது? அவன் ஏர்போர்ட் சென்ற சிறிது நேரத்திலேயே சக்திவேலால் கைது செய்யப்பட்டிருந்தான். நீதி தேவதை அதிசயமாய் இந்த கேஸில் சில நியாயமான அதிகாரிகளால் தன் வேலையை சரியாக செய்திருந்தாள். ஜானும் சத்தியனும் அவன் கூலி ஆட்களும் ஜெயிலில் கம்பி என்னும் வேலையை செவ்வனே செய்து கொண்டிருக்க பிரகாஷ் மட்டும் தப்பித்து விட்டான். அதுவும் சக்திவேல் மனம் வைத்ததால் மட்டுமே. பிரகாஷ் என்னதான் அவன் அப்ரூவராக மாறி குற்றவாளிகளை பிடிக்க உதவியாக இருந்தாலும் சக்தி அவனை இந்த கேஸில் சிக்காமல் காப்பாற்றியதற்கு ஒரே காரணம் அவனுடைய மருத்துவர் என்ற பொறுப்பு மட்டுமே. என்னதான் அவன் முதலில் ஒப்புக்கொண்டாலும் ஒரு மருத்துவனாய் தன் தொழிலுக்கு சரியாக இருக்க வேண்டும் என்ற அவனது எண்ணமும் சக்தி தன் மனதை மாற்றிக்கொள்ள காரணமாக இருக்கலாம். அத்தோடு இவர்கள் இந்த கேஸில் கொலை செய்யப்பட இருந்து நந்தினியாலும் சக்தியாலும் காப்பாற்றப்பட்ட பெண் வினிதா, அவளின் அம்மாவின் மருத்துவ செலவை நந்தினியை செய்திருக்க, குற்ற உணர்வில் இருந்த பிரகாஷ் வினிதாவிடம் தன்னை நந்தினியின் தம்பி என அறிமுகப்படுத்திக் கொண்டவன் அவளது விருப்பம் பற்றி கேட்க, இவனை பற்றிய உண்மை அறியாத வினிதா ஏற்கனவே செய்த உதவியே போதும், வேற எதுவும் வேண்டாம் என கூறிவிட்டாள். அவளிடம் அவளின் விருப்பம் பற்றி இயல்பு போல் விசாரித்தவன், அவள் நன்றாக படிக்கக்கூடிய பெண், ஆனால் குடும்ப வறுமையே அவளை படிக்க விடாமல் செய்துவிட்டது என்பதை அறிந்து கொண்டு அவள் படிப்பிற்கான ஏற்பாடுகளை செய்ததோடு முழு செலவையும் தானே ஏற்றிருந்தான். அவனது இந்த செய்கையும் சக்தியின் மனதை மாற்றியிருந்தது. ஆனால் நந்தினியின் விஷயத்தில் அவன் செய்ததை ஏற்க தயாராக இல்லை சக்தி. உண்மையில் நந்தினி கூட தன் தமையனை மன்னித்து விட்டாள். ஆனால் சக்திக்குதான் அவன் செய்ததை ஏற்க முடியவில்லை. ஒரு பெண்ணுக்கு காவலனாக இருக்க வேண்டிய அவள் வீட்டு ஆண்களே அவளுக்கு எதிராக மாறினால் வேறு எங்குதான் அவளுக்கு பாதுகாப்பு இருக்கும்? அதுவும் பிரகாஷின் போராமையும் கோபத்தையும் கூட அவனால் ஏற்க முடியும். ஆனால் அவள் பண்புகளை பற்றி தவறாக சத்தியன் கூறியதை இவன் நம்பியது சக்திக்கு பிடிக்கவில்லை. தன் மகள், தன் குலதெய்வம், தன் தேவதை என தன் மகளை கொண்டாடும் அதே தந்தைகளும் தமையன்களுமே அவள் வீட்டு பெண்ணை பற்றி எவராவது ஏதேனும் சொன்னால் அவர்களிடம் என் பெண் அப்படிப்பட்டவள் அல்ல என்று கூறுபவர்களை விட தன் மகள்களிடம் நீ செய்தாயா என கேட்காமலே செய்ததாய் முடிவு எடுத்து பேசுபவர்கள்தான் அதிகம். ஒரு பெண்ணை பழி வாங்கவும் அவள் தங்களை எதிர்த்து கேள்வி கேட்டுவிட்டாள் என்றால் அவளை அடக்கவும் இந்த சமூகம் செய்யும் முதல் வேலையே அவர்கள் நடத்தையை குறை கூறுவதாக இருக்கும்போது பல பெண்கள் இதற்காகவே பல இன்னல்களை வெளியே சொல்லாமல் கடந்து போக வேண்டியிருக்கிறது. அனைத்து பெண்களும் இத்தகைய நிலையை கடந்துதான் போக வேண்டியிருக்கிறது என்றாலும் தன்னவளை ஒருவன் தவறாக சித்தரித்ததை அவனால் ஏற்க முடியவில்லை. அவளுக்காக இத்தனை யோசிப்பவன் தன் காதலை அவளிடம் உரைப்பானா என கேட்டால் அதுதான் இல்லை. எதையும் மற்றவரின் கண்களை நேர்கொண்டு பார்த்து பேசுபவன் அவள் கண்களை நேராக பார்த்து தன் நேசம் உரைக்க வெகுவாக போராடினான் என்றே சொல்லலாம். சத்தியன் செய்ததை சொன்னால் அவள் கவலைப்படுவாளோ என அவன் வெகுவாக தயங்கி அதை சொல்ல, அவளோ இவன மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும் என வெகு சாதாரணமாய் சொன்ன விதமும் இந்த கேஸ் பற்றி விசாரித்த விதமும் அவள் தைரியமும் அவள் மீதான அவனின் மையலை மேலும் அதிகரித்தது என்றே சொல்லலாம். அவர்களுக்கு சட்ட ரீதியாக தண்டனை கிடைத்ததில் அவளுக்கு நிம்மதி என்றாலும் உயிரை காப்பாற்ற வேண்டிய துறையில் இருக்கும் மருத்துவர்களே இப்படி செய்வது ஒரு மருத்துவராய் அவளுக்கு மிகுந்த வருத்தத்தையே தந்தது. தன் வாழ்வின் பல வருடங்களையும் பணத்தையும் தன் மருத்துவ படிப்பிற்காக செலவு செய்யும் மருத்துவர்கள் இலவசமாய் மருத்துவம் பார்க்க வேண்டும் என நினைப்பது தவறே. அவர்களுக்கும் பொருளாதார தேவை இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பணத்திற்காக மருத்துவத்துறையில் நடக்கும் குற்றங்களும் அதிக பணம் வசூலித்தலும் தண்டிக்கப்பட வேண்டியவை. நிதர்சன வாழ்க்கையில் தவறு செய்பவர்கள் ஆதிக்கம் படைத்தவர்களாக இருக்க அதை எதிர்த்து கேட்க முடியாது ஒதுங்கி போகவே வேண்டியிருக்கிறது. 9 மாதங்களுக்கு பிறகு கருமேகங்களின் நடுவே தன் செங்கதிர்களை சற்றே பரப்பி
வாழ்க்கை தத்துவத்தை அழகாக பறைசாற்றும் அழகான காலை வேலை. கண் விழித்து எழுந்த பாவை அவள் கண்டது அன்றைக்கான தேதியை. தன்னகத்தே தாங்கி தொங்கிக் கொண்டிருந்த நாட்காட்டியை தான். 1 வருடம் சென்று விட்டதா? இறந்தும் உயிர் தெழுந்தேன் என கூறினால் யாரும் நம்புவார்களா என்ன? பலரும் ஆசைப்படும் அதிசயம். கடந்து வந்த பாதையின் கடக்க முடியா தவறுகளை கடந்த காலத்திற்கே திரும்பி சென்று திருத்திக் கொள்ளும் அதிசயம். ஆனால் அது நடந்ததே. தன் வாழ்வில் கனவா நிஜமா என அவள் யோசிக்கும் வேளையில் அனைத்தும் நிஜமே என கூறியது அவள் பக்கவாட்டில் மாட்டப்பட்டிருந்த சக்தி நந்தினியின் திருமண புகைப்படம். சக்தியும் நந்தினியும் திருமண கோலத்தில் ஒருவர் முகத்தை ஒருவர் நேசத்துடன் நோக்கிக் கொண்டிருந்தனர். அதை அழகாய் தன் புகைப்பட கருவியில் படம் பிடித்திருந்தார். அதை எடுத்த புகைப்பட கலைஞர். அதை காதலாய் நோக்கியவளின் மனமோ அவள் காதல் சொன்ன கணத்திற்கு சென்றது. நந்தினிக்கு விபத்தாகி 4 மாதங்கள் கடந்திருந்தது. ஜான் மற்றும் சத்யன் கேஸில் ஜானின் அடியாட்கள் இன்னும் நிறைய பேர் வெளியே இருக்க நந்தினியின் பாதுகாப்பிற்காக தன் வீட்டிலேயே அவளை தங்க வைத்திருந்தான் சக்தி. இந்த பிரச்சனை முடிந்து நந்தினியை அவள் வீட்டிற்கு அனுப்புவதற்குள் எப்படியாவது தன் காதலை கூறதான் நினைத்திருந்தான். ஆனால் அது எப்போது என்றுதான் அவனுக்கே தெரியவில்லை. அனைத்தையும் நந்தினியிடம் விவாதித்தாலும் நேசம் உரைக்க முற்படும் போது மட்டும் நாம் மேல் ஒட்டி கொண்டு வர மறுக்க அவனும் என்னதான் செய்வான். இப்படியே நாட்களும் ஓடியிருக்க சக்தி ஜானின் அனைத்து கையாட்களையும் பிடித்திருந்தான். இதை நந்தினியிடமும் சொல்லியிருக்க அவளுக்கு தான் அது நல்ல செய்தியாக இருக்கவில்லை. பின்னே அவள் அவன் வீட்டிலிருந்து செல்ல வேண்டுமே. நாம இங்கிருந்து போறதுக்குள்ள நம்ம லவ்வை எப்படியாவது சக்தி கிட்ட சொல்லிடணும் என முடிவெடுத்து கொண்டவள் அவன் பின்னே சுற்ற சாதாரணமாய் இருந்திருந்தால் அவள் செய்கைகளை வைத்தே கண்டிருப்பானோ என்னவோ. இவள் இருக்கும் நிலையிலேயே அவனும் சொல்லிவிட வேண்டும் என்கின்ற பதற்றத்தில் இருக்க இருவருமே கூறவில்லை. மீண்டும் நாட்கள்தான் சென்றது. அவர்கள் நிலையில்தான் மாற்றமில்லை. இது வேலைக்காகாது. அவர் கண்ணை பார்த்தாலே நான் பேச போனதைய மறந்துடுறேன். நாம தான் எப்படின்னா மனுஷன் என் லவ் தெரிஞ்சும் அவரும் என்ன லவ் பண்ணியும் கூட வாய திறக்கிறாரா? இப்படியே போனா நமக்கு 60 கல்யாணம் தான். அத்தைக்கிட்டையும் அம்மா கிட்டையும் பேசி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். நான் பேசிதான் கல்யாணம் ஆக போகுது. அதனால லவ் அவர் முதல்ல சொல்லட்டும் என இவ்வளவு நேரமும் அவள் பேசிக்கொண்டிருந்தது கண்ணாடியின் முன்பே. ஒருவாறாக தனக்குத்தானே தைரியம் சொல்லிக் கொண்டவள் நேராக சென்று நின்றது சக்தியின் அன்னை முன்பும் தன் தாயின் முன்பும் தான். இத்தனை மாதங்களில் இவர்களுக்குள் நல்ல உறவு உருவாகி இருக்க சக்தியின் அம்மாவை அத்தை என அழைக்க பழகி இருந்தாள் நந்தினி. அவர்கள் இருவரும் சமையலுக்கு காய்கறிகளை அறிந்து கொண்டிருக்க அவர்களின் எதிரே அமர்ந்தவள் இருவரையும் நோக்கி, அம்மா, அத்தை, நான் சக்தியை விரும்புறேன். எனக்கு அவரை சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைங்க. கல்யாணத்துக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க என சாதாரணமாக கூறியவள் இப்போது மீனாட்சியின் புடம் திரும்பி, அத்தை, உங்க பிள்ளை லவ்வ சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நானே சொல்லலான்னு போனாலும் அவர் கண்ணை பார்த்தா எனக்கு எல்லாம் மறந்துடுது என பேசிக்கொண்டிருக்க அவள் பேச்சில் அதிர்ந்ததெனவோ அவள் மட்டுமல்ல, அவள் பின்னே நின்றிருந்த 2 ஜீவன்களும் தான். அது வேறு யாராக இருக்க முடியும்? நம் சக்தியும் நிலவனும் தான். நீ சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சிஸ்டரே கல்யாணத்துக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல மச்சான் என கேலி குரலில் நிலவன் கூற, நிலவனின் குரலில் திரும்பியவளோ கண்டது திகைத்து நின்றிருந்த சக்தியை தான். வெக்க புன்னகை பூத்தவள் வேகமாக அங்கிருந்து ஓட முயற்சிக்க கால்கள் அதற்கு ஒத்துழைத்தால்தானே. தடுமாறி விழப்போனவளை தாங்கி பிடித்த கரங்கள் யாருடையது என்று கூற வேண்டுமோ? இருவரின் அசையாத பார்வையே அவர்கள் நிலையை பெற்றவர்களுக்கு உணர்த்திவிட, அம்மா முன்னாடியே இப்படி நிக்கிறானே என முணுமுணுத்த நிலவன், டேய் சக்தி என கத்த அந்த குரலில் மீண்டவர்கள் தனித்தனியே பிரிந்து நின்றனர். மீனாட்சி தான் முதலில் பேச துவங்கினார். சக்தி, நந்தினிய முதல்ல அவங்க வீட்டுல விட்டுட்டு வா என்ற மீனாட்சி கணீர் குரலில் கட்டளையாக சொல்ல, அதில் மற்றவர்கள் அதிர்ந்து நிற்க தன் முகத்தை சட்டென மாற்றி மென்புன்னகையை உதிர்த்தவரோ, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு தானே வரப்போறா என தன் சம்மதத்தை தெரிவிக்க அனைவருமே புன்னகையோடு அவரை நோக்கினர். சக்தியோ அவரை சென்று கட்டி கொண்டவன், தேங்க்ஸ்மா, தேங்க்யூ சோ மச் என கூறி அவரது கண்ணத்தில் இதழ் பதிக்க, உன்னோட மனசே எனக்கு எப்பவோ தெரியும். நீ சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். அதுக்கு முன்னாடி என் மருமகளே சொல்லிட்டா என சிரித்தவரை கண்டு அவனும் வெக்கப்பட்டு சிரிக்க, பெண்களின் நாணம் தான் அழகென்று யார் சொன்னது? ஆண்களின் நாணம் அதை விட பேரழகாம். பெற்றவர்கள் கல்யாண தேதியை பேசி முடிக்க நந்தினியும் அவள் வீட்டிற்கு சென்றிருந்தாள். நண்பர்கள் என்ற வகையிலேயே இதுவரை பேசியிருந்தவர்கள்
இப்போது காதலர்களாய் வார்த்தைகளிலும் செய்கையிலும் தங்கள் நேசத்தை பகிரத் தொடங்கியிருந்தனர். நந்தினி தன் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருக்க இருவருக்குமே தங்கள் வேலையால் அவர்களுக்கான நேரம் குறைந்திருந்தது. இருவருமே மக்களுக்கு சேவை புரியும் துறையில் இருக்க, சக்தியும் நந்தினியும் தத்தமது இணைகளின் வேலை பற்றி புரிந்து நடக்க, அந்த புரிதல் அவர்கள் நேசத்தை அதிகப்படுத்தியிருந்தது. இப்படியே திருமண நாளும் வந்திருந்தது. இருமணம் இணையும் திருமண நிகழ்வு பெற்றோர் ஆசையுடன் இனிதே நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை இன்னும் அதிக நேசத்தோடும் புரிதலோடும் இருந்தது என்பதை விட, தங்கள் நம்பிக்கையால் விட்டுக் கொடுக்கும் மனதால், ஒருவர் மற்றொருவர் விருப்பத்திற்கும் சுயமரியாதைக்கும் கொடுக்கும் முக்கியத்துவத்தால் காதல் சாத்தியம் எனலாம். அனைத்தையும் நினைத்தவள் விழிகளோ அந்த புகைப்படத்தில் நிலைத்திருக்க, மீண்டும் அதே குரல் கேட்டது. நந்தினி. இம்முறை அவள் பயப்படவில்லை. அந்த குரலோ நான் வழங்கிய வாழ்க்கை வரமா சாபமா என வினவ, வரமே என தன்னிச்சையாய் சொன்னது அவள் இதழ்கள். அழகிய சிரிப்போடு மறைந்து போனது அவளை சூழ்ந்திருந்த அந்த ஒளியும் குரலும். இனி நந்தினி சக்தியின் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சவால்களையும் இருவருமாக இணைந்தே எதிர்கொள்வர். துயரில் தோள் கொடுக்கும் தோழனாய், வழித்தெரியா பாதையில் வெளிச்சம் கொடுக்கும் விடிவெள்ளியாய், தவறி விழும் நேரத்தில் தாங்கும் தாயுமானவனாய், உன் ஒவ்வொரு பரிமாணத்திலும் உறைந்து போகிறேன். என் உள்ளம் கொள்ளை கொண்ட உன் கள்ளமில்லா நேசமதில். சுபம். இதுவரையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எழுத்தாளர் பிரியதர்ஷினி அவர்களின் மீட்டெடுப்பாயோ காரிகையே. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரியதர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன்ல வச்சுக்கோங்க. இந்த கதை பற்றிய உங்களது கருத்துக்களை ஆவலுடனும் பிரியமுடனும் எதிர்பார்க்கிறோம். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது நான் ஆர்ஜே பாவ்னி.